ஹாய் எல்லாம் நீங்களாம் பார்த்துட்டு இருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார் எல்லாம் நல்லா போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட அவங்க எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. கான்டென்ட் கிரியேஷனில் பல விதங்க, அதில் பல ரகங்கள் இருக்குது. அதுவும் நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்த நம்ம பாட்காஸ்ட் ஸ்டுடியோ கூப்பிட்டு வந்த கான்டென்ட் கிரியேட்டர் அதில் வேறு விதமான ரகம் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா இவங்களோட வீடியோ கிளிப்பை கான்டென்ட் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல பார்த்த ரியாக்ஷன் சொல்கிறேன். நானே முதல்ல பார்க்கும்போது என்னடா இந்த பிள்ளை என்ன கான்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, யார் இந்த பிள்ளையை வெளியே விட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தயவு செஞ்சு யாரோ குடும்பத்துக்கிட்ட பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை இந்த மாதிரி கான்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, பார்க்க பயமாக இருக்குது, சொல்லுங்கள் அப்படின்றத நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி தானே நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் நான் கொஞ்ச நாள் இது பார்த்துட்டு நான் கடந்து போயிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதே அந்த பர்சன் நிறைய அவார்ட்கள், நிறைய பிராண்ட்ஸ்கள் அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அப்படி டாடாவாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குதுன்னா அங்கே ஒரு விஷயம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. நம்மளுக்கு பிடிக்கல ஓகே, பட் வர போகிறவங்க எல்லாருமே அதே மாதிரி சொல்கிறாங்களா? இல்லை, பட் அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, அவங்களுக்குலாம் ஒரு கன்விக்ஷன் கிடைக்குதுன்னா அப்போ அவங்க என்னமோ செய்கிறாங்க, அதுக்குள்ளே என்னமோ இருக்குதுன்னு நினச்சி தான் நானும் இவங்களை ப்ரொஃபைல்லாம் போய் பார்த்து, சரி இப்படிலாம் இருக்கே, இவங்களை என்ன இதெல்லாம் நடக்கும்போது நம்ம மைண்டில் என்ன யோசிக்கும், உடனே அவங்கள கூப்பிட்ருவோம், கேள்வியை கேட்டுருவோம், அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி அவங்களே கூப்பிட்டு வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ இது அவங்களோட பேர் சொன்னால் கூட நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. அவங்களுக்கு பேருக்கு முன்னுக்கு 2 அடமொழி இருக்குது, அதை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். டூர் அஸ்வினி தான் இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் அஸ்வினி. ஆமாம், டூர் அஸ்வினி தான் அவங்க இன்ஸ்டாகிராம் பேர். ஆனால் அவங்க உண்மையான பேர் சொல்லலாமா? சொல்லலாமா? அஸ்வினி. ஆமாம், அதுதான் சுருக்கியை வச்சுருக்காங்க. அது என்ன டூர் டூர் கால் ரிங்டோனு. அது ஆளுங்க தான் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு, டூர்னு. நான் என்ன யாரையோ கூப்பிட்றாங்க, உங்களை தான் கூப்பிட்றேன் அப்படின்னு. அது அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு டூர் எல்லாமே ரிங்டோன். நானே சவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு மக்கள்கிட்டேருந்து கிடைச்ச பேர், மக்கள் கிடைச்சது அப்படி தானே. ஓகே. என்ன நம்ம ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நிறைய கேள்விங்களும் கேட்பீங்க. ஆமாம், அதுதான் நம்ம வேலை அப்படின்னு. ஸோ அதனால தான் ஆக்சுவலி உண்மையாக உங்களுக்கு கூப்பிடுது. அதாவது நம்ம மக்கள் சார்பாக நான் அந்த கேள்வியெலாம் கேட்டு மக்களுக்கு அந்த பதிலை போய் சேர்க்கணும் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு பொதுநல அறிவிப்பை கொடுத்துட்றேன். அதாவது என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் நம்ம ஷோக்கு கான்டென்ட் கிரியேட்டர் கூப்பிட்டு வந்தோம்னா எல்லாருமே என்னை கமெண்ட்டில் வச்சு செய்கிறீங்க. அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா, ஏன்டா வெளியே அவ்வளோ டேலண்டடான ஆள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் இவங்களை கூப்பிட்றீங்க, இதெல்லாம் அப்படி இப்படின்னு நீங்கள் எப்பயுமே என்னை துப்புறீங்க. பட் இந்த தடவை நான் பதில் சொல்கிறேன். என்னன்னா, முதல்ல நீங்கள் இந்த டேலண்டடான வெளியே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற போது இவங்களாம் என்னமோ டேலண்டட் இல்லைன்னு நினச்சிடாங்க. ஜஸ்ட் பிகாஸ் கான்டென்ட் கிரியேஷன் செய்கிறனால அது இன்னும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. பார்க்க என்னமோ நம்மளுக்கு தோணும், நம்ம போயிட்டு காலைல 5 to 6 நம்ம வேலை 8 to 5 நம்ம வேலை செய்கிறோம், பாஸ்கிட்ட பாட்டு வாங்குகிறோம், அதுதான் கஷ்டம். மற்றபடி இந்த ஒரு நிமிஷம் ரீல் செய்கிறது, வீடியோ செய்கிறது, இந்த காமெடி பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இதிலே செய்கிறனால தான் எனக்கே தெரியுது, இந்த மாதிரி பேசுகிறது கூட கிட்டத்தட்ட இதுவே கஷ்டம் தான். ஆனால் இதோட கஷ்டம் அந்த மாதிரி அவங்க செய்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் யோசித்து அதுக்கு அந்த மாதிரி வீடியோலாம் செஞ்சு அது வெளியே 2 விஷயம். ஒன்று அந்த வீடியோவுக்கு முதல்ல ஆதரவு கிடைக்கிறது. ஏன்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாருமே எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹேரி கான்டென்ட் கிரியேஷன் செய்கிற மாதிரி எல்லாருமே செய்கிறாங்க. ஸோ அந்த எல்லா கான்டென்ட்டும் ஓடுறதில்ல. ஸோ ஏதாவது ஒன்று தான் ஓடுது. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் ஏதாவது செய்யணும். இன்னொன்று, இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மனதைரியம் வேணும். ஏன்னா நீங்களே அவங்க கான்டென்ட்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக போடும்போது இப்போ நம்மளுக்கு என்னமோ தோணும், ஓகே 100K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அவங்க போட்டால் வீடியோ ஓடணும் அப்படின்னு. ஆனால் முதல்ல போடும்போது நம்ம மைண்டில் என்னென்ன ஓடும், எவன் சிரிக்க போகிறான், எவன் நம்மளை கலாய்க்க போகிறான், அப்படி இப்படிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி செய்கிறது தான் அவங்களோட வேலை. அண்ட் தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வாய் ஐ கால்ட் அஸ்வினி இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாருக்கு தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக முடியும் போது நீங்கள் கூட அஸ்வினி ஃபேனாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போகிறோம். வணக்கம் அஸ்வினி. வணக்கம். ஓகேவா, அந்த பொது நல்ல அறிவிப்பு ஓகே, நல்லா கரெக்டாக தான் கொடுத்தீங்க. ஆமாம், ஏன்னா உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க உண்மையாகவே. பார்க்கும்போது இது நான் கூட தான் செய்வேன், நான் கூட இந்த மாதிரி அதான் நான் முதல்ல சொல்லிடுறேன், அந்த பைத்தியன்ற அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். கிரேசியான ரியாக்ஷன் நீங்கள் அப்படின்னு. ஏன்னா நிறைய நான் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், அதை தான் நிறைய பேர் எழுதிருக்காங்க, என்ன பைத்தியம் மாதிரி செய்கிற அப்படின்னு. பைத்தியம் மாதிரி செய்கிறதா இருந்தாலும் கஷ்டங்க. ஏன்னா இப்போ தண்ணி அடிப்போம், ஒரு தடவை ஏதோ ஒரு டேரக்டர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் தண்ணி அடிப்போம், ஆனால் தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அந்த மாதிரி. ஸோ நம்ம எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒரு பைத்தியம் தான். ஆனால் அந்த விஷயத்தை வெளியே காட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை, அண்ட் காட்டி மக்கள் ஏற்றுக்கிறது அதுவும் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு. ஸோ முதல்ல நம்ம அந்த கான்டென்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி இந்த கிரேசியான கான்செப்ட் நானே முதல்ல பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, என்ன அந்த பிள்ளை எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. எங்கேருந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிடச்சிச்சு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஸோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், இப்போ 2வது சாரி மாற்றினா, சாரி மாற்றினா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சும்மா செய்ய ஆரம்பிச்சது தான்.
அது வந்து ஒரு மாதிரி எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரி ட்ராபிஸ்ட், மெனிக்யூரிஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சு. தென் மாமியாராக மாறிடுவேன், மருமகளாக மாறிடுவேன், கேர்ள் ஃப்ரெண்டாக மாறிடுவேன். இந்த மாதிரியான மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். இப்போ நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து மாமியார்கிட்ட வந்து மாமியார் ஏதாவது சமைக்க சொல்லிட்டாங்கன்னா மருமக வந்து சரித்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரூம்பு கதவை சாத்திட்டு அப்படி அந்த அது இருக்கும்ல, அந்த மாதிரியான இமோஷன்ஸ் வந்து நான் கேமராமேனுக்கு காட்டுறதுனால இந்த மாதிரியான கமெண்டும் வரும். அதனால வந்து இந்த மனக்குமரல் வந்து தட்டி எழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து என்னோட முக பாவனையில் வந்து நான் கேமராமேனுக்கு காட்டிடுறேன். உங்களுடைய உங்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருந்து நான் பண்ணுறேன், அவ்வளோதான். உள்ளுக்கு மன ஒரு கதறும்ல, அது மூஞ்சி வெளியே வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஆமாம், கேமராமேனுக்குன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு படத்தை நான் காட்டிடுவேன் அந்த சிச்சுவேஷன். ஸோ மேமாங்க நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு தான் ஐ மீன் முடிவெடுத்து இது பண்ணீங்களா, இல்லை இஸ் ஸ்வீட் ஆக்சிடென்ட் மாதிரி? ஆக்சுவலி வந்துட்டு நான் 9 to 6 வேலை செய்கிறேன். ஓகே, வேலை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு நான் ஒரு டான்ஸர் தான். ஓகே, நான் ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸர் தான். ஓகே ஓகே, நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், குருவெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சது சும்மா ஒரு எனக்கு வந்துட்டு இந்த டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போட பிடிக்கும், இந்த இன்ஸ்டாவில் டிக்டாக்லலாம் அந்த மாதிரி போட ஆரம்பித்து இது ஒரு ஞாபகத்தை சரி சும்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். அது அப்படி ஒரு மாதிரி வைரலாக போயிடுச்சு. அப்புறம் டிஎம் பண்ணி இந்த கேரக்டர் பண்ணுங்கள், என் வீட்டில் இது நடக்குது, இந்த மாதிரி பண்ணுங்கள், என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு, இதுக்கு பண்ணுங்கள், உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வைனோட ஓகே பீப்புளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபன்னியாக பண்ணுறது பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்ல போக ஆரம்பிச்சது தான். அது வந்து ரொம்ப பேத்துக்கு ஓகே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்படியே அந்த போட்லேயே ட்ராவல் பண்ணிடலாம். சரி ஓகே ட்ராவல் பண்ணலாம், ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. வீட்டு சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பார்க்குறாங்கலாம், நிறைய ரீல்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க எனக்கு, ஃபோட்டோ வீடியோ. பாருங்க என் பிள்ளைங்க பார்க்குறாங்க, சின்ன சின்ன பேபிஸு ரியாக்ட் பண்ணுவாங்க வீடியோ பார்த்துட்டு. ஸோ அதெல்லாம் ஓகே ஹாப்பியாக இருக்குது. ஓகே நம்ம ஒரு மாதிரி வேறு மாதிரி பண்ணுறோம். ரொம்ப பேர் சொன்னது என்னன்னா, நீங்கள் எல்லாத்து வீடியோ கொஞ்சம் வேறு மாதிரி செய்கிறீங்க, யூ ஹேவ் யோர் ஓன் ஸ்டைல், அது இருக்குது, டிஃப்ரெண்டாக பண்ணுறீங்க, அது நல்லா இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் பார்த்தேன் உங்களோட ஃபேன்ஸ்லாம் இப்போ கூட ரீசன் SPM ரிசால்ட்டில் ஒரு பையன் வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு. ஆமாம், பெரிய ஃபேன். நைஸ். ஐ மீன் கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு மனசு கொஞ்சம் பெருமையா சந்தோஷமா இருந்துச்சு. யாரோ ஒரு ஆளு, யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு தெரியாது, ஒரு வீடியோ பார்த்து நம்ம மூலியமா ஏதோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் தான் எனக்கு. பட் அந்த மன குமுறலுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த மைண்ட் வாஷ் செய்யணும்னு, அது ஐடியா முதல்ல உங்களுக்கு எந்த வந்துச்சு? அதாவது நம்ம சரி இவ்வளோ இருக்குது பட் நம்ம இதை பிக் பண்ணுவோம் அப்படின்னு மைண்ட் வாய்ஸை நம்ம பிக் பண்ணுவோம். அதை நம்ம உண்மை என்னன்னா வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியும். ஓகே, அவங்க அந்த ஒரு செகண்டில் வந்து என்கிட்ட இந்த மாதிரி விஷயம் ஷேர் பண்ணாங்க. நான் ஒரு பொண்ணு இதெல்லாம் செய்ய தெரியல, டயர்டாக இருக்குது தெரியுமா, நிறைய அநியாயம் இல்லை, அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்படியே பார்த்தேன். அவங்கள பார்த்துட்டு ஓகே சரி வீட்டுக்கு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அந்த பேக் இருந்துச்சு, ஒரு பேக் எடுத்துகிட்டு சரி அதை அவங்க சொன்னதை நம்ம பண்ணி பார்ப்போமா, நம்ம அவங்க இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதை நான் பண்ணது தான். அது ஒரு மாதிரி பிளஸ்ட் ஆயிடுச்சு. அதோட நான் என்ன பண்ணேன், சரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளோட ரோல் எடுத்து பண்ணால் டக்குனுக்கா மெக்கானிக்காக ஆயிடுவோம், மாமியார் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சது. நிறைய ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து அப்படி அதுதான் உங்களோட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் மொதல் வீடியோவா? டீச்சர் தான் என்னோட மொதல் வீடியோ. ஆஸ் அ டீச்சராக நான் மாறினேன். ஆஃபீஸில் இருக்கும்போது டேபிள் இருக்கும், ஸோ சரி அந்த அப்படியே பேப்பர் ஒர்க்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்கும்போது சரி நம்ம டீச்சராக பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி டீச்சர் வந்து பிள்ளைங்கள்ட்ட ஹோம் ஒர்க் செஞ்சிட்டிங்களா அதெல்லாம் முதல்ல பண்ணுது. அண்ட் தென் அங்கேருந்து பட் பிளாஸ்ட் ஆனது வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படியே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னத்துக்கு ஒரு எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க, கணக்கு வச்சிருக்கீங்களா? இல்லை கணக்கு இல்லை, குத்து மதிப்பா போயிருச்சு. நான் மாமியாரா என்னென்னமோ ரோல் எல்லாம் எடுத்துட்டேன். நான் சம்டைம்ஸ் ஆம்பளையா கூட மாறி அந்த மாதிரி ரோல் கூட. ஆமா, நீங்க பல ரோல் எடுத்திருக்கீங்க அப்படின்னு, பல செய்யாத வேலையே இல்லடா அப்படின்னு. பட் இப்பெல்லாம் அந்த கண்டென்ட்லாம் வந்து இது எல்லாமே மக்கள் கொடுக்குற கருத்துக்களா? இப்போ நீங்க சிலது வந்து எனக்கு மைண்ட்ல இருக்கும், எனக்கு சிலது வந்து நான் பாத்துருவேன். இன்னைக்கு இந்த பையன் மாட்டினா, ஓகே டெய்லி லைஃப்ல எப்படி பார்த்துட்டு இருப்பேன். ஓகே அதனால என் தூரத்துலேருந்து பார்த்து சில பேர் கேட்டிருக்காங்க, தானே தேடுறீங்க அப்படிலாம் கேட்டுருவாங்க. நான் இல்லை இருக்கு அப்படி நான் சொல்லிடுவேன் முன்கூட்டியே. அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. சிலது வந்துட்டு எனக்கு டிஎம் வரும். அவங்களுடைய சில பேர் வந்து ரொம்ப இமோஷனலான விஷயத்த என்கிட்ட ஒரு லாங் பேராகிராஃப் அனுப்பி உங்கள் ஸ்டைலே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மோஸ்ட்லி நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது,
ஸோ அந்த டே வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அது அப்படியே மைண்டில் வந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் போணுச்சு. வீட்டில் நீங்கள் ஒரே ஆளா இல்லை உங்களுக்கு? இல்லை, எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க, 2 பிரதர்ஸ் இருக்காங்க, யங்க பிரதர்ஸ் இருக்காங்க. நான் வந்து நடுவில். ஓகே, கீழே 2 பேர் மேலே 2 பேர். ஆமாம். ஓகே ஓகே, நீங்கள் நடுவில். நான் ரொம்ப வித்தியாசம் ஃபேமிலியில். நான் வந்து ஒரு ஜோவியல் டைப் ஆக்சுவலி. எனக்கு வந்து அந்த சர்க்கிளை சியராக வச்சிருக்கிற ஒரு டைப்பு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்னும் ஹாப்பியாக போயிடுச்சு. அப்பா உங்களோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு அப்பா. தான் நீங்கள் லைக் ரியல் லைஃப்லயும் உங்க கூட்டாளி கூடலாம் இருக்கிறது? எஸ், நான் ஒரு நல்ல ஃபன்னான ஒரு டைப். நான் இருந்தா அந்த இடத்துல வந்து அப்படி ஓகே ஷாஷானி வந்துட்டாங்க, ஓகே இதுக்கப்புறம் யாரும் இது இல்லை, அந்த மாதிரி தான் நான் வச்சுப்பேன். ஈவன் தோ அங்கே நம்மளுக்கு பல விஷயம் ஓடும்ல. இப்போ லேடி லைஃப்பில் லைக் ஃபைனான்ஸ் வைஸாக இருக்கட்டும், ஃபேமிலி வைஸாக நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு மூமெண்ட்ல பாருங்க எல்லா வாழ்க்கையிலையும் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓ டிஃப்ரெண்டாக அஸ்வானி பண்ணுறாங்க, நம்ம சர்க்கிளில் சப்போர்ட் பண்ணணும் நம்ம, அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கலாம் பெரிய விஷயம் தான். உண்மையாகவே ஏன்னா பண்ண முதல்ல கலாய்க்கிறதுக்கு தான் எல்லா ஃப்ரெண்டும் வருவாங்க. வாய்ப்பே இல்லை. என்ன நினச்சி ஹாப்பி தான் பட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு இதில் இருக்கீங்க, இதை இப்படியே கொண்டுட்டு போங்க. எல்லாம் கேர்ள் மாதிரி. எனக்கு என்ன ரொம்ப பேர் சொல்லுவாங்கன்னா எல்லாம் கேர்ள்ஸ் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டாக பண்ணுறீங்க. இப்போ உண்மையாக பார்த்தாலே எனக்கே தலைலாம் சுத்தம், என்னதியா இது அப்படின்னு. அந்த மத்தியில் நம்ம கொஞ்சம் ஓகே நம்ம வேற மாதிரி தான் இருக்கோம், இந்த பேரை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஓகே ஓகே. உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு ரியாக்ஷன் இதுக்கு? முதல்ல வந்து என் வீட்டில் என் குடும்பமே நீ ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது ஆரம்பத்தில் லைக் முதல்லேருந்தே நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த நீங்கள் என்ன வீடியோ சொன்னீங்க, டீச்சர் வீடியோவில் போடும்போது இல்லை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்? என் அக்கா பிள்ளைங்களாம் இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பார்ப்பாங்க. எல்லாரும் ஸ்கூல் படிக்கிறாங்க. என் அக்கா அம்மாவுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி அந்த பழைய வீடியோ போயிட்டு அதை போய் தட்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி. ஏன்னா இதுதான் தமிழ் ஸ்கூல் டீச்சர் கொண்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸ்கூல் லீவ் வந்துருச்சுனாலும் சரி பேரண்ட்ஸ் இது பண்ண மாட்டாங்க, பிள்ளைங்க இப்படி தான் கத்திக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்கள் டீச்சர் வைஸில் அது அப்படியே அந்த டேர்மில் போனது வந்துட்டு ரைட்டாக பண்ணுறீங்க. இனி சில பேர் டீச்சர்னே நினச்சிக்கிட்டு என்கிட்ட உண்மையான டீச்சர் வந்து அப்ரோச்லாம் பண்ணாங்க. டீச்சர் எப்படி டீச்சர் இருக்கீங்க அப்படின்னு. டீச்சர் நான் டீச்சர் இல்லை டீச்சர். அந்த ஒரு கோட்டனுக்கு கொஞ்ச நேரம் மாறினேன். டீச்சர் இல்லையோ டீச்சர்னு சொல்லி நீங்கள் டீச்சர்னு. பரவாயில்லையே ஆக்டிங் பாஸ் அப்படின்னு சிவாஜி கணேசன் மாதிரி என்ன நம்பிட்டாங்கடா, நான் தான் அந்த போலீஸ்ன்ற செத்து சிவாஜிடான்ற மாதிரி. ஓகே தானே அப்படின்னு ஏதோ அது ஒரு மாதிரி வந்துச்சு, எல்லாம் நம்பிட்டாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. உண்மையாக உங்களுக்கு பாய்? நான் ஆக்சுவலி உண்மையாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னு நினச்சிங்களா, அதாவது மாமியார் கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் லைக் வெளியேந்து கேட்ட மாதிரி இல்லை, உள்ளுக்கு அனுபவிச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு. இல்லை, அவங்க யாரோ சொல்லி நான் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஓகே நம்ம இப்போ மருமக எனக்கு அத்தை இருக்குது என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி மாறினது தான் அதெல்லாம். ஆனால் ஃபியூச்சர் மாமியார் கண்டிப்பாக உங்கள் ஃபாலோவராக இருந்தால் பார்த்தா கண்டிப்பாக ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, தனி கொடுத்தன போயிருமா அப்படின்னு மட்டும் சொல்லி என்ன வச்சு கண்டென்ட் பண்ணிடாதம்மா, என்னிடம் அங்கே வருந்துடாதே மகளேன்ற மாதிரி பார்த்துட்டே வாங்கன்னு முன்னெச்சரிக்கை கொடுத்துட்றேன் இப்பயே. அதாவது அதுக்குள்ளே அந்த ஃபியூச்சர் அத்தை நினச்சிருக்காங்க உங்களுக்கு, ஓகே அப்போ நம்ம இப்படி பண்ணால் இதுதான் நடக்கும் அப்படின்னு முன்னுக்கு எச்சரிக்கையாக நான் அவருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங். என்ன அந்த இதெல்லாம் போடுறீங்களே இப்போ அந்த இப்போ நான் திரும்பி அந்த கண்டென்ட்குள்ளேயே இருக்கேன்னு வச்சுக்காதீங்க. ஏன்னா எனக்கு அதுதான் முதல்ல அந்த பெரிய கேள்வியாகவே இருந்துச்சு. சரி இப்போ இதை போடுறோம் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. அந்த தைரியம் வந்து முதல்ல எப்படி உங்களுக்கு வந்துச்சு? நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்து, ஏன்னா நம்ம எப்போ தான் சொன்னேன், நம்ம போடும் போது நம்மளுக்கு அந்த மைண்டில் வந்து அதுதான் முதல்ல ஓடும். நம்மள நாளைக்கு இந்த உலகமே கலாச்சிருமோ, நாளைக்கு நம்ம வெளியே போனோம்னா எல்லாரும் நம்மளை இப்போ நீங்களே சொன்ன ஹேட்டர்ஸ் வந்து ஸ்டில் அதை கொமெண்ட்ஸ்லாம் சில கொமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன், தே ஆர் டூ அக்ரெசிவ், ரொம்ப தப்பான வார்த்தைகள்லாம் பேசுறது அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் வந்து அந்த முதல்ல போடும்போது கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. ஆமாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன லைக் எப்படி உங்கள் மனசை திகிரிப்படுத்திக்கிட்டீங்க? முதல்ல வந்துட்டு இப்போ க்ளீவ்லேஜ் காட்டி போடுறவங்களே வந்து நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக சுற்றும் போது அந்த கொமெண்ட்டையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது இதில் என்ன வந்துச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். போடுவோம், நம்ம முகபாவனையே காட்டுறோம், உள்ள இருக்கிற மனக்குமுறையில வெளிப்படைய ஸ்க்ரீன் மண்ணுக்கு காட்டுறோம், இதுல எனக்கு தப்பா தெரியலன்னு சொல்லி ஓகே. இதுல வந்து எனக்கு இன்னொன்று மைண்ட்ல வந்துருச்சு, இதை நம்ம பண்ணா நல்லது பார்க்குறவங்க இருக்காங்களோ இல்லையோ கெட்டதாக சொல்கிறவங்க 10 பேர் இருப்பாங்க. எங்கள் அம்மா எனக்கு சொன்ன ஒரு விஷயம், நீ போல்டாக இருக்கணும், யார் நீ என்ன சொன்னாலும் அது உனக்கு இல்லைங்கிற மாதிரி காதை மூடிட்டு நீங்கள் அவங்க வேலையை நீங்கள் பாருங்கள், ஏன்னா உங்களை வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வரைக்குமே எனக்கு ஏதாவது பேட் கமெண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் அவனை போட்டு தாக்கி எடுத்துருவேன். லைவ்லலாம் வந்து லைவ்லலாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் வந்து அவங்க வார்த்தையில் கேட்க மாட்டேன், அதை ஆப்போசிட்டாக அழகாக நான் அவங்கள சொல்லி அந்த மாதிரி அனுப்பி வழி அனுப்பி
விட்டுருவேன். வந்த வெளியே நீங்கள் இங்கே தான் உங்கள் ரூட்டு அப்படின்னு சொல்லி வலையை அனுப்பி. ஸோ இது வந்து நீங்கள் வர்றதுக்கு ஐ மீன் பிஃபோர் என்ட்ரிங் இட் செல்ஃப் நீங்கள் இதை உங்களை செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான், அதாவது இதெல்லாம் போனால் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும், எஸ் என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம். எஸ், ஏன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு இதுதான் நம்ம பண்ணுறோம், நம்ம மைண்ட் வைஸாக பண்ண போகிறோம். ஓகே, யாரும் பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இதை பண்ணுறேன், இதை பண்ணால் இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் இருக்கும், நம்ம அதை பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. வி டோன்ட் டேக் இட் பர்சனல். பர்சனலாக தான் நான் இமோஷனல் ஆகுவாங்க. அப்புறம் போக போக வந்துட்டு முகத்தை நான் காட்ட மாட்டேன், ஹர்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பர்சனல் நம்ம இருக்கும். நம்ம வந்து எதாக இருந்தாலும் துணிச்சலாக இருக்கணும், ஆம்பளையோட இன்னும் தைரியமாக இருக்கணுங்கிறது என்னையை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் இப்போ வரைக்குமே நான் எதாக இருந்தாலும் போல்டாக பேசுவேன். ஒரு காய் என்ன மாதிரி என்னை கேட்குறானோ நான் அவனுக்கு அப்படி அந்த ரிவர்ட் பண்ணி நான் இந்த மாதிரி கிட்ட அழகாக காணா போயிடுவேன். நைஸ் நைஸ், நல்ல விஷயம். அதான் லைக் நீங்கள் சொன்னீங்களே, ஐ மீன் ஒரு ஆணோட போல்டாக இருக்கணும்லாம் இல்லை. ஏன் எங்கள் கூடலாம் ஐ மீன் நம்ம என்ன ஒரு லெவலாக மெயின்டைன் பண்ணுறோம், ஆண்கள் மட்டும் பண்ணுறோம். ஆண்கள்லேயும் சில பேர் கோழைகளாக இருக்காங்க. இல்லை நாங்களே முதல்ல எல்லா திகிரிசாலையும் இல்லை, வெளியே எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க எல்லா லைக் எங்களுக்கு பயமே இல்லைன்ற மாதிரி. அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு, எல்லாருக்கும் எல்லா பயமும் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஐ மீன் நீங்கள் போல்டாக இருக்கிறதே போல்டு தான் அப்படின்னு. அது என்ன உங்களோட போல்டாக இருக்கணும் அப்படின்னு, நானே போல்டா அப்படின்ற மாதிரி, அதுதானே போல்டு அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் முதல் சொன்னீங்களே, நீங்களே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அதாவது க்ளீவேஜ்லாம் காட்டுறாங்க, அவங்களே வந்து தைரியமாக இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு. அட் த சேம் டைம் இப்போ இந்த கேள்வி நான் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து கண்டென்ட் கிட்ட கூட கேட்டிருக்கேன். அதாவது இப்போ ஓகே, இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு ஐடியாவாக நான் இந்த காமெடியாக செய்கிறேன், ப்ளஸ் நான் என்னையே நான் எப்படி சொல்கிறது வேறு மாதிரியான உருவத்தில் தான் நான் இந்த ஐ மீன் என்னை நானே மாற்றி இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு. திஸ் இஸ் நாட் த ரியல் அஸ்வினி, ஐ எம் டூயிங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. பட் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெக்ஷன் வருது, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இதுக்காக வந்து ஒரு ட்ரெக்ஷன் வருது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் இன்னொரு ப்ரொஃபைல் பார்க்குறீங்க, அந்த ஹி ஆர் ஷி நம்ம சொல்கிற மாதிரி தே ஜஸ்ட் ஷோ க்ளீவேஜ் ஆர் லைக் செக்ஸியாக ஒரு பிக்கினி போட்டு நடந்து போகிறாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு உங்களோட 2 மடங்கு ட்ரெக்ஷன்ஸ் வருது, 2 மடங்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? லைக் நம்ம இன்னும் நல்லா பண்ணோம், நம்ம கண்டென்ட் இன்னும் நல்லா பயங்கரமாக பண்ணோம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். எனக்கு அதை பார்த்தா விருப்பம் வராது. எனக்கு வந்துட்டு அவங்க ஸ்டைல் இது போல விருப்பம் வரணும் இல்லை, கோவம் வருமா? கோவம் எனக்கு தெரியல. இப்போல சில கேர்ள்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவங்க என்ன சொல்கிறது தெரியல, இதை பண்ணால் தான் கிடைக்குமா லைக் அப்படிங்கிறது தெரியல. இப்போ கேர்ள்ஸோட இப்போ உள்ள மைண்ட் செட் பிள்ளைங்களோட எனக்கு தெரியல எப்படி. அப்போ அந்த காலத்துலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்களாம் எங்கள் அக்கா கிட்டலாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். அவங்களாம் 80s வேறு. ஃபோனை எப்படி டச் பண்ணால் இப்படி பொம்பாரேசி இப்படி கூட அடிக்க மாட்டாங்க, அப்படி அடித்தா வலிக்காது, இப்படி திரும்பி இப்படி அடிப்பாங்க இந்த இடத்துல. ஆமாம் ஆமாம், எனக்கு இங்கே அடிப்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு வந்த கேர்ள் நான். ஸோ இப்போ ரொம்ப எல்லாம் மாறிடுச்சு. அதனால நம்ம அவங்க ட்ராக்ல நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கு அந்த வயசு இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருக்குது, அதில் தான் நம்ம போகணும். என்னை அவங்களாம் பார்த்தா வந்துட்டு இப்படிலாம் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேது, இப்போ தெரியாது, மேபி ஃபியூச்சரில் தெரியும் போல. ஏன்னா அந்த வயசு ஐ மீன் அந்த வயசு அது ஒரு விஷயம் அவங்களுக்கு அப்போ அடிக்கும், ஏன் இவங்க இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அதை பார்த்தா அவங்க உங்களுக்கு ரொம்ப 40-45 நினைச்சிட்டு போறாங்க பார்க்குறவங்க எல்லாம், இந்த பிள்ளை இவ்வளோ வயசுன்னு அப்படின்னு. இல்லை, எனக்கு 30 தான் இந்த வருஷம். இந்த வயசுல உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அப்படின்றீங்க? இல்லை, ஏதோ இருக்கு சொல்லி அம்மா அடிச்சு தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் பைப்புக்குத்தா எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கேன், அதனால அதெல்லாம் தெரியும். ஏன்னா எனக்கும் வந்து அக்கா பிள்ளைங்களாம் வீடியோ பார்க்குறாங்க, நம்ம நினைச்சா நம்ம எப்படியும் இருக்கலாம். இப்போ நான் டான்ஸ் கவர்லாம் பண்ணியிருக்கேன். டான்ஸ் கவரில் வந்துட்டு எப்படி அட்டையர் தைச்சி போடணும் அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது நம்மளுக்கு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சுலபமாக கட்டினா நம்ம எல்லாத்தையும் சுலபமாக அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிரும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் இறங்கக்கூடாது. வேல்யூ எப்பயுமே வந்து ஏற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம். அதனாலே ஒரு டான்ஸ் கவருக்கு வந்துட்டு ஒரு சட்டை நான் தைக்கிறது அப்படிங்கிறது இருந்தாலும் இப்படி தான் நான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா என்னோட வீடியோ சின்ன பிள்ளைங்களாம் பார்த்து வந்தாங்க. சில டைம் வந்து நம்ம வீடியோ விரும்பி பார்க்குறவங்க இந்த அக்கா அதை பண்ணுறாங்க, நம்ம இது மாதிரி பண்ணிடலாம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடலாம், இந்த அக்கா போர் இப்படி போட்டால் அவங்க லைக் கிடைக்குது, நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி நான் உதாரணமாக தப்பாக ஆயிடக்கூடாதுங்கிறது நான் கீப் அப் பண்ணிட்டு வரேன். நல்ல எண்ணங்க, நல்ல நைஸ் நைஸ். ஆமாம், ஏன்னா நீங்களே சொன்னீங்க உங்கள் அக்கா பிள்ளைங்களும் பார்க்குறாங்க அதெல்லாம் அப்படின்னு. பட் இப்போ இந்த பிராண்ட்ஸ் இவங்களாம் அப்ரோச் பண்ணுறாங்களே, டூ தே ரிக்வெஸ்ட் லைக் அஸ்வினி கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக போகும்? ஏன்னா இப்போ நீங்கள் மியூசிக் வீடியோஸ்லாம் கூட பண்ணுறீங்க, நான் பார்த்தேன் மியூசிக் வீடியோ கூட பண்ணிருந்தீங்க அப்படின்னு. ஸோ அவங்களாம் அப்ரோச் பண்ணும்போது டூ தே டெல் லைக் அஸ்வினி ஓகே தான், பட் வந்து நம்மளுக்கு இந்த காஸ்டியூம் வேணாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி காஸ்டியூம் போகும், இல்லை நீங்கள் கொஞ்சம் கண்டென்ட்ல எங்கள் பிராண்ட் வச்சு பண்ணும்போது வேறு மாதிரி காஸ்டியூம் போட்டு பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ அப்ரோச் வருமா? பிராண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை.
என்னை ஸ்டைலில் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள், காமெடியாக தான் வேணும், காமெடி தான் பார்க்குறாங்க, எனக்கு உங்கள் ஸ்டைலாக அதை பார்த்து தான் நான் வந்தேன், வேறு எந்த மாதிரியும் நீங்கள் மாற்றிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. மியூசிக் வீடியோனா வந்து நம்மளுக்கே ஒரு விஷயம் இருக்கும்ல, இப்போ நம்ம வந்து இப்படி தான் இருந்தால் ஆள் பார்ப்பாங்க, ஏன்னா அந்த மியூசிக் வீடியோ நம்ம வந்துட்டு நம்ம வந்து இப்போ சாரின்னா வந்து இப்படி தான் கட்டணும், இது வரைக்கும் வச்சு பின்ன குத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ பார்க்குறதுக்கு ஒரு திருஷா மாதிரி அழகாக இருக்கணும் நம்ம அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஏலச்சி நம்மளை டிசிப்ளினாக ஆக்கிட்டு அந்த சாரி அந்த மாதிரி நான் ஒரு கனவு காண, ஆனால் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் பாருங்களேன். அப்போ என்னால் எது முடியுமோ ஜிம்முக்கு போய் இழைச்சி அந்த மாதிரி தான் அந்த மியூசிக் வீடியோலாம் பண்ணுது. இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணி ஒரு சப்பாத்தி மட்டும் ஒரு வாரம் சப்பாத்தியே சாப்பிட்டு நான் ஜிம்முக்கு போய் இதெல்லாம் நான் பண்ணேன். ஏன்னா காமெடி அஸ்வானி காமெடி, டான்ஸ்னு தான் அஸ்வானி வேறன்னு தெரிய வேணாமா, அப்போ கொஞ்சம் வேற மாதிரி காட்டணும் அப்படின்னு ரொம்ப பேர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐயோ இவங்க இப்படி உள்ள டான்ஸ்லாம் ஆடுவாங்க. டான்ஸ் நல்லா ஆடிட்டீங்க. பட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பை ப்ரொஃபஷன் நீங்க டான்ஸர் தான். ஐ மீன் பேசிக்கலி நான் ஒரு டான்ஸர், அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் அப்படின்னு. பேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டான்ஸ் தான். எனக்கு டான்ஸ் எல்லாம் முடியாது, நம்ம டான்ஸ்லேருந்து தான் அடித்தாலும் அதுலேருந்து வந்தது தான். ஓகே எஸ். ஸோ அந்த டிசிப்ளினாக இருந்து அந்த மாதிரி பண்ணி உடம்ப வந்து எவ்வளோ தான் காட்டணும் நம்ம, இதுதான் நம்ம வந்து உடம்புன்னு சொல்கிறத விட இடுப்பு காட்டி ஆடினா அழகாக இருக்கும். எனக்கும் ஆசை இருக்காதா, வலிவு நிலை கொஞ்சம் அழகாக இருந்தால் அந்த பாட்டுக்கு நான் அழகாக இருப்பேன் பார்த்து நம்ம வளர்ந்தது. அதை சொல்லுங்க, ஏதோ என்னால் 4 சப்பாத்தி அது 4 வரைக்கும் வரும் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னதா ரைட்டு. அந்த மாதிரி ஏதோ நினச்சேன், அது ஒரு மாதிரி ஜாடியாகி அது அந்த மாதிரி போணுச்சு. அப்படிதான் செல்ஃப் நைஸ் டு நோ. ஐ மீன் பாருங்க, இதெல்லாம் கூட நம்ம சொன்ன மாதிரி, அதாவது ஓகே அஸ்வினி ஃபேமஸ் ஆனாங்க, சக்குன்னு ஒரு மியூசிக் வீடியோ போனாங்க இல்லாமல் அதுக்கு பின்னால் நீங்கள் பண்ணுற டெடிகேஷன் உள்ள ஒரு மியூசிக் வீடியோ வந்தால் கூட அதுக்கு நான் சில ஹார்ட் ஒர்க் போடுறேன், சில ஹோம் ஒர்க் நான் பண்ணுறேன் அப்படின்னு டிஃப்ரெண்டாக காட்டணும். இப்போ வந்து கண்டென்ட் வேறு, யாருக்கும் தெரியாத ஒரு முகத்தை நம்ம காட்டணும்னு சொல்லி தான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த பாட்டை நான் பண்ணுது. அப்போது வந்து அந்த அவரே வந்து யோசிச்சாரு, இழைச்சிட்டீங்க ரொம்ப அப்படின்னு. நான் சொன்னேன் 4 வேளை சப்பாத்தி 4 வேளைக்கும் சாப்பிடுவேன், காலையில் 2 சப்பாத்தி மத்தியானம் 2 சப்பாத்தி, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சைட்டே போகாமல் ஜிம் போய் அந்த உடம்பை வந்து கொஞ்சம் ஓரளவு என்னால் குறைக்க முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி ஆக்கிக்கிட்டு தான் அந்த பாட்டை பண்ணப்ப கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு பாட்டு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு, நல்லா ஆடினீங்க அப்படின்னு. நைஸ் டெடிகேஷன். ஐ மீன் உண்மைதான், சும்மா வந்தோம் போனோன்னு செய்யாமல் இல்லாமல் காசு கொடுக்குறாங்க. எனக்கு அது எப்பயுமே மைண்டில் அது ஒன்று நான் சொல்லியே ஆகணும். பே பண்ணுறாங்கன்னா என்னோட முழு எஃபர்ட் போடணும் அந்த இடத்துல. அது எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு முக்கியம் இல்லை, நம்ம குவாலிட்டி தெரிஞ்சு கூட்டிகிட்டு வராங்க. அப்போது என்னால் பண்ண முடியும்னு நான் அதை பண்ணது தான் அந்த மாதிரி. அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் ஒரு பூஸ்ட் கிடைக்கும். என்னால் முடியும், எனக்கும் ஒரு நம்பிக்கை அப்படின்னு. நைஸ். அந்த விஜய் ஆண்டனி வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு தடவை கேட்கும் போது நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க, நடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, டைரக்ட்லாம் பண்ணீங்க நடுவில் அப்படின்னு, எப்படி இவ்வளோயும் பண்ணுறீங்க அப்போ அவர் சொல்லுவார், என்ன வேணாலும் பண்ணலாங்க வாழ்க்கையில், என்ன பண்ணுறதா இருந்தாலும் அது நீங்கள் உண்மையாக 100% எஃபர்ட் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களால் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு. இதுக்கு நீங்கள் சொன்னதும் ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு. ஓகே இவ்வளோ நம்ம இந்த இதுலேயே இருந்துட்டோங்க, ரொம்ப நேரமாக அந்த கண்டென்ட் கிரியேஷனில் இருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் அஸ்வினி பக்கிட்டு வருவோம். நிஜ வாழ்க்கையில் யார் அஸ்வினி, எங்கே, ஐ மீன் உங்களோட நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தது, எப்படி, நான் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையான அஸ்வினி யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நான் ரொம்ப மிடில் கிளாஸான ஒரு கேர்ள் தான், எல்லாம் கேரள இருந்து தான் வந்தோம். நம்ம கேரளா நீங்கள் பிறந்து வளர்ந்தது? நான் வந்து கேள் தான், ஃபுல்லாக பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேள் தான். இங்கே தான் இப்படி நம்ம பூடா கேள் தான், நம்ம எல்லாமே எல்லாம் சுற்றியே இருக்கோம். ஸோ ரொம்ப மிடில் கிளாஸ்லேருந்து, அப்பா வந்து சாதாரண டிஸ்பேச் வேலை செய்கிறவர், அம்மா வந்து டீ லேடியாக இருந்தாங்க, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபு. 2 அக்கா தான், அம்மாவுக்கு அப்புறம் அக்கா வளர்த்தாங்க. அப்படி இருந்து ரேஸ் ஆனது தான் நான். ரொம்ப இந்த ஃபோன் பார்க்குறது அதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை. படிக்கணும், நல்லா படிக்கணும், படிக்கிற வயசில் படிக்கணும்னு படித்தனால இப்போ மாப்பிள்ளை கூட கிடைக்காம இருக்கேன். அது வந்து அடுத்த இதில் பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து டிகிரி முடித்தேன். டிகிரி முடிச்சுட்டு டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நான் கிரேட் அண்ட் கோல்டுன்னு ஒரு டான்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணேன். அங்கேருந்து வந்துட்டு இந்த ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போகணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போனது வந்தது இதுதான். அண்ட் ஓகே, இப்போ எனக்கு ஒரு 30 வயசு ஆகுது. என்னுடைய லைஃப் ஜேர்னி வந்து இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. நான் எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு ரெகக்னிஷன். தூரத்துலேருந்து பார்த்தா ஓடி வந்து என்னை ஹக் பண்ணி உங்கள் வீடியோலாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இப்போ இருக்காங்க. இந்த மாதிரி என் லைஃப் மாறும்னு நான் எதிர்பார்க்கல. இதில் இப்படி தான் நான் இருந்து வந்தது எல்லாமே. ஓகே இதுதான் நம்ம பேசிக்காக. நீங்களும் நம்ம ஹீரோயின்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த படத்தில் நடிக்கும்போது உங்கள் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரிங்க அப்படின்னு. உண்மையாகவே இவங்க தான் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அப்படின்னு. ஆமாம்மா, நீங்கள் சொன்ன கதை வந்து இப்போ நான் வந்த கதை, அவர் வந்த கதை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாரும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஜெனரல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. நைஸ். இது வந்து இந்த வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா? நீங்கள் இந்த இப்போ சக்ஸஸ்ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆனதுக்கு அப்புறமும் ஆகிறதுக்கு முன்னுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த மாற்றங்கள் ஏதாவது? நிறைய
மாற்றங்கள். என்னைய பற்றி தப்பாக பேசினவங்கலாம் திரும்பி அழகாக வந்து பேசின மாற்றங்கள்லாம் இருக்குது. தப்பாக பேசின லைக் ஏன்னா அப்போ நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் கூட இல்லை, அப்பயே என்ன தப்பாக பேசுகிறேன் ஏன் க்ளோஸ் ஆனவங்க சொல்கிறேன். இது அந்த அப்பயே வந்து அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றும் இருக்காது. நான் அப்பயே அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து வந்து பேசுகிறவங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பால அந்த மாதிரி இருப்பாங்க. பாய்க்கலாம்ல கம்பாலாம், கம்பா அந்த மாதிரி ஒரு இதுல எல்லாம் இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அந்த கம்பாவோட தாண்டி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குலாம் தெரிஞ்ச உடனே எப்படி இருக்கீங்க அஸ்வினி, நல்லா இருக்கீங்களா, வச்சு பார்த்தோம் அப்படி இல்லை நான் அப்படி நான் ஒன்றும் சக்காஸ்டிக்காக நடந்துப்பேன். அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நம்ம கண்டுபிடிச்சிருச்சு இது. ஆமாம் கொண்டைனும் வேற செய்யுது இல்லை, கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு. நாளைக்கு அவங்களே கொண்டைனை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க நம்மளே தான் செஞ்சிருக்கு போல. ஆமாம் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். நான் இப்போல்லாம் வந்துட்டு சொல்லிடுவேன், உனக்கு நாளைக்கு இருக்கு பாரு அப்படின்லாம் சொல்லிடுவேன், எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த திருப்பம் நீங்கள் சொல்கிறது வந்துட்டு என்னைக்கு தப்பாக பேசினவங்க திரும்பி வந்து நல்லா பேசினவங்க, ஃபேம்காக பேசுகிறவங்க, இப்போ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் வேற வருது. அந்த மாதிரியான நோக்கத்தில் வராங்க அப்படின்னு தெரிய மாட்டுது. ஆமாம் ஆமாம். ஏன்னா லைக் நம்ம ஃபேமஸ் ஆனோடனே நிறைய பேர் நம்ம கூட வந்து இந்த அண்ணன் சொல்கிற மாதிரி, அதாவது என்னது அண்ணன் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அழகு ஆடம்பரம் இது இருந்துச்சுன்னா எல்லாருமே நம்ம கூட அன்பா பேசுவாங்க அப்படின்னு. ஆனா அழகு இருக்கான்னு தெரியல, ஏதோ ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லலாம். அதுக்கு ஏன் இவ்வளவு ஹம்பிளா இருக்கீங்க அப்படின்னு. ஆமா ஆமா, நம்மளே அன்னடமா கண்ணாடி எந்திரி சொல்லிக்க முடியும், நான் அசிங்கமா தான் இருக்கு அப்படின்னு. நம்ம அழகா இருக்கு நம்ம தானே நம்பணும் அப்படின்னு. அப்படி இல்ல மியூசிக் கூட எல்லாம் போடுவோம், கேமரா இருக்குல்ல சும்மா அப்படியே போடுவோம். இல்ல அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவனுங்க, இல்ல நீங்க அழகா தான் இருக்கீங்க அஸ்வினி, அதுக்கு தான் பண்ணிருங்க. இல்லை நம்ம நம்புவோம் அப்படின்னு. ஸோ பாருங்க, நான் என்ன பேசிட்டு நானே மறந்துட்டேன். விஜய் சொன்ன மாதிரி அப்படின்னு உண்மையாக இருந்தால் எல்லாமே அன்பா பேசுவாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் they were people who came into your life. சில பேர் வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வரவங்களெல்லாம் நீங்க உடனே கேட் போட்டு தட்டிடுவீங்களா? நான் சிரிப்பேன் அப்படி சிரிப்பேன், அவங்களுக்கே தெரியாம அவங்கள பற்றி தான் பேசுறேன்னு மறுநாள் கான்டென்ட்ல பேசுவேன். அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி நானே பண்ணிடுவேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில தெரிஞ்சா போதும் அப்படின்னு கண்டுக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படி, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தூரத்தில் அப்படின்னா. பட் சில நேரம் லைக் நம்ம பசங்க எல்லாம் இருக்கானுங்களா, டக்குன்னு கண்டென்ட் கிடைச்சி பார்த்தோன்னா ஒரு ஸ்டெப் போயிடுவாங்க அப்படின்னு. கண்டிப்பாக நேரத்துக்கு நிறைய பேர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க அந்த மாதிரிலாம் கூட மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்னு. நிறைய வந்திருக்கு, என்னன்னே தெரியாது, நான் யாருன்னு கூட தெரியாது. வாங்க பேசலாம், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிலாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நேரா ஒன்றும் தெரியாது, உனக்கு நான் சிரிக்கிறதா தெரியும், நான் ஆளுந்து பார்த்துருக்கியா, என் கஷ்டம் என்னன்னு தெரியுமா, இவ்வளோ பில்லு இருக்கு எனக்கு, நீ கட்ட மாட்டேன் நான் தான் கட்டுறேன், இதுல கல்யாணம் வேற, எனக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு நம்மளை பத்தி. ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்லாம் வரும் எனக்கு. அவங்கள தப்பு சொல்லி ஒன்றும் இல்லை, பார்க்குறாங்க மேபி இந்த கேர்ளை வந்து கல்யாணம் பண்ணா, இந்த மாதிரியான அப்ரோச்சும் எனக்கு வந்திருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன், நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. இல்லை எப்படிதான் நானும் சிரிச்சேன், இல்ல வாய்ப்பு இல்ல, சிரிப்புக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. உனக்கு ரீல்ஸா பண்ணிட்டு இருக்க முடியும் வீட்டுல அப்படின்னு. நான் வந்து என்ன ஷோ நடத்த முடியும், எனக்கு அப்படிதான் இருக்கும். அவங்க அந்த மாதிரி எனக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து என்ன நான் சொல்லுவேன்னா, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நான் கேட்பேன். இங்கே பார்த்து கண்டென்ட் தான் செய்கிறேன், லைஃப் கண்டென்ட்டாக போல, உனக்கு வந்து லைவாக கண்டென்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் தவிர லைஃப் கண்டென்ட் இங்கே நம்ம லைஃபே கண்டென்ட்ல போல. ஸோ இந்த மாதிரியான அப்ரோச் எல்லாம் வருது தான் எனக்கு வந்துட்டு யோசிப்பேன், என்னடா நம்மள கிளியர்லியோ காமெடியாக நான் பார்க்குறான் போல, கொஞ்சம் ஆஜா பண்ணி அழகா அனுப்பி விட்டு சொல்லிடுறீங்களா தம்பி இதெல்லாம் ஒத்து வராது, வீட்டில் பார்க்குற பொண்ணு பார்த்துருக்கு அந்த மாதிரி அழகா வேற மாதிரி சொல்லிடுற அழகா. பட் இருந்தாலும் திடீர்னு உண்மையாகவே இந்த ஷோ பார்க்குற கூட ஒரு பையன் லைக் ஒரு பையனோ ஒரு பையன் சொன்னால் சின்ன வயசு மாதிரி இருக்க முடியும், ஒரு மேன் வச்சுக்குமே உண்மையாகவே ஜெனுவன்லி ஹி சேஸ் தட் இல்லை எனக்கு அஸ்வினி உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு, பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு அப்ரோச் அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு லைக் ஐ டோன்ட் நோ ஸ்டில் சிங்கிள் ஆர் நாட், பட் நான் சொல்கிறேன் லைக் யூஆர் ஸ்டில் பேச்சுலர். ஸோ அதனால இப்போ சொல்கிறவங்க அதாவது இல்லை அஸ்வினி எனக்கு உண்மையாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதா? ஆமாம் இல்லை சொல்கிறேன், திடீர்னு பார்க்குறவங்க அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா அப்படின்னு. இல்லை பேசுங்க, நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஹாய் சொல்லுங்க, நான் என்ன சொல்ல போகிறேன் எல்லோரும் சொல்லுவோம் பாருங்க. அதுக்கப்புறம் நானும் நல்லா பேசக்கூடிய ஆள் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் கேட் போட்டு மூடணும் இல்லை, நீங்கள் நல்லா பேசினா நான் நல்லா பேசுவேன். நான் நல்லா பேசுவேன். வாங்க டேட்டா, ஓகே வாங்க போகலாம், ஒரு டேட்டில் தெரிஞ்சிருங்க. இப்போதாங்க என்னென்ன சொல்லாதீங்க, பயந்துட போகிறானுங்க பையனுங்க. இல்லை இல்லை இப்போதான் என்னென்னமோலாம் வந்துருச்சு, ஏதோ அவ்வளோ பொம்பளான்னு கூட டிஃப்ரெண்ட் இருக்கு, அந்த பையெல்லாம் வந்துருச்சு வேற. அதனால தான் அந்த ஒரு டேட்டு வாங்க தெரிஞ்சிடும்
வந்துரும் அதுலயே அப்படின்னு. ஓகே ஜென்யூனா தானே, நானும் ஜென்யூனாவே பழக்கிறேன் வாங்க. சொல்லும் போது எனக்கே உண்மையாக பயமா அந்த டேட் பண்ற பையன் நான் அந்த கூட யோசிப்பேன், இது இன்னும் ஒரு உள்கத்து இருக்கிற மாதிரி ஒரு டேட் வா தெரிஞ்சிரும்னோடனே என்னமோ ஒரு டேட்ல தெரிஞ்சிரும் போல இருக்கு. அப்படி ஒரு டேட்ல துண்டக்கான துணியை காண அந்த பையன் ஓடிடும் போல இருக்குன்னு. இல்ல அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். முதல்ல உனக்கு நீ பத்தி தெரியுமா, நான் உட்காந்து கிளாஸ் எடுத்து சொல்லுவேன் நீ பத்தி. அதே ஓகே நானும் எல்லா கேர்ள்ஸ் மாதிரி தான், நானும் நல்லா. சரி ஒரு 2-3 நம்பக்குள்ள தான் சொல்லுங்களேன். அதாவது நம்மளுக்கு இந்த மக்களுக்கு தெரியாத முகங்கள், அதாவது அஸ்வினி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்வினிலாம் என்ன, இப்போ நான் எல்லாம் பேசுகிற மாதிரி ஜோவியலான அஸ்வினி, நல்ல அஸ்வினி, ரொம்ப கைண்டான அஸ்வினி, ஜெனரஸான அஸ்வினி, அதுவும் இந்த உங்கள் ஃபேன்ஸ்லாம் சொல்கிற மாதிரி, அதாவது உங்களை ரொம்ப அப்ரோச்சபிள், ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரி. இதை தவிர அஸ்வினிக்கு வேறு முகம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அவ்வளோ ஒன்றும் காந்தி இல்லை பாருங்க, நம்மளும் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி வெளியே சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற சில விஷயங்கள், அதாவது நீங்கள் சொல்லணும் என்னோட ஆப்போசிட் சைட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேர்ள், அதுதான் நானே சொல்லிட்டேன். அழகா பையனுங்கள்ட்டலாம் அழகா ஸ்வீட்டாக அது மாதிரி அப்ரோச், நானும் அப்ரோச்லாம் பண்ணியிருக்கேன். இல்லை ஐ மீன் லைக் என்னோட நெகட்டிவ்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நெகட்டிவ் என்னோட ரெட் ஃப்ளாக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. எனக்கு சரியான ஷார்ட் டேர்ம், எனக்கு வந்து பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் இருக்கு. ஆனால் சில விஷயத்தை நான் குறைச்சிக்கிட்டு ரொம்ப கோவப்படக்கூடாது அப்படின்னு. ஆனால் பேசும்போது யோசிச்சிருவேன், கலாய்க்கிறீங்களா ப்ரோ அப்படி ப்ரோ போட்டுருவோம். அந்த ப்ரோ போட்டுருச்சா தெரிஞ்சுக்க வேண்டியதா, எனக்கு நானே டிங் டிங் அஸ்வினி அமைதியே அப்படின்னு சரி கோவிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. எஸ் ஆமாம், சில விஷயத்தை எனக்கு வந்து இந்த பர்சனல் ஒர்க்கை வந்து மிக்ஸ்அப் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து எதை பிரித்து பார்க்கணும் அந்த மாதிரி. நான் ரொம்ப ரொம்ப சீலான ஒரு கேர்ள் தான். அந்த சீலான ஒரு கேர்ளையே நீ சோதிச்சு பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கிங்களா எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி எனக்கு நானே ஒரு இது வச்சு கோவம் வரும். எஸ் கோவம் வரும். ஆனாலும் அப்படியே நம்மளோட எண்ணியே நானே அஷானி சொல்ல வேண்டியது விதத்தை அழகா சொல்லிடுவேன். கோவப்பட்டு நம்ம கத்துணும் அந்த மாதிரி இல்லை, நான் அப்படி இல்லை. இது வந்து இதுக்கப்புறம் வர உங்களுக்கு சொல்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே வர பெட்டர் பாருங்க அப்படின்னு. கொஞ்சம் கோவம் வரும், மற்றபடி நல்ல பொண்ணு போறது போர் பூமின்னு தெரிஞ்சிருச்சு. பட் என்ன போர்னு தெரிஞ்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேரா போடலாம் அப்படின்னு. நல்ல போராதான் இருக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கும் அவங்களுக்கு லைஃப்ல. சொல்லாதீங்க, அதனாலதான் சொல்றாங்க உங்களை கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா நீங்க சொல்ல பையன் சொன்னானே சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இல்ல அழுவான் கண்டிப்பா, ஒரு நாள் அழுவான். இதுக்குதான் சொல்ல மாட்டேன். இல்ல பரவாயில்ல, உண்மையா இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு. ஆமா இல்ல அது ஸ்வீட் தான். வேலைன்னு வந்தா நான் வேலையாயிருவேன், கொஞ்சம் பிஸியான ஷார்ட் டேர்ம் வந்து ஷார்ட் டேர்ம் மட்டும் தானே, இல்ல தூக்கி அடிச்சிருன்ற மாதிரி ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இல்ல இருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி இல்ல, கையெல்லாம் பேசாதுப்பா, வாய் மட்டும் தான் அப்படின்னு. அப்படி சும்மா நம்மளுக்கு அந்த தவறான வார்த்தை, நம்ம பார்ட்னர் அந்த மாதிரி நம்மள இதா பேசுறதெல்லாம் எனக்கு வந்ததில்லை, பண்ணதும் இல்லை. நான் ரொம்ப மரியாதையா வளர்த்துட்டாங்க எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கொடுக்குற ரியாக்ஷன் தெரியுமா, அங்கதான் எல்லாம் யோசிப்பானுங்க. நம்பிக்கிட்டு தான் நம்பன அஸ்வினி, ஆனா நீ கொடுக்குற ரியாக்ஷன்ல தான் நம்பிக்கை வரமாட்டேது அஸ்வினி அப்படின்னு அவனும் சொல்லுவானுங்க அப்படின்னு. நீங்க என்ன ரெட் ஃபிளாக் பாக்குறீங்க லைக் when it comes to guys? நல்ல இருக்கா கேட்டதுல நல்ல கேள்வி. இவ்வளவு நாள் சும்மா தான் கேட்டிருக்கேன் அப்படின்றீங்க. ரெட் ஃபிளாக் பாய்ஸோட ரெட் ஃபிளாக் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா ஹோப் கொடுக்கறது. எனக்கு ஹோப் கொடுக்கறது, அது ஹோப்னு அவங்களுக்கே தெரியும். அது ஒரு காலகட்டத்தில் அவங்க ஹோப் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், எனக்கு அங்கே தான் வந்து ஆத்திரமே வரும். அந்த வந்து இன்னொரு முகம் நான் சொன்னேன்ல, இந்த தலையில் தட்டுன்னு அந்த சிங்கம் வரும், அந்த முகம் அப்போ தான் எனக்கு வரும். அது ஹோப் கொடுக்கறது. ரெண்டாவது வந்து ஃபேக் ஹோப் கொடுக்கறது. ரெண்டாவது வந்துட்டு நீ மேன் இல்லையா, அது உனக்கு தெரியுமா தெரியாதா, இப்ப நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி. பாக்குறதுக்கு மேன் மாதிரி இருப்பானுங்க, ஆனா மேன் இல்ல. என்ன உங்களோட கேட்டகரியில மேன் கே இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு இல்ல. அவங்களோட ஒரு கேட்டகரி இருக்கு, யூ டோன்ட் ஸ்பாயில் சம்ஒன்ஸ் லைஃப்ல. அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் அப்ரோச் வந்திருக்கு, அந்த மாதிரியான ஆளுங்களோட இருந்து அப்ரோச்லாம் வந்திருக்கு எனக்கு. ஆனா தெரிஞ்சிரும், எனக்கு வந்து தெரிஞ்சிரும். ஐ ஹேவ் a lot of friends out there, அவங்க சொல்லிடுவாங்க ஏய் கதை இட்ஸ் நத்திங் ராங் இன் தட். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம தப்பா சொல்ல. எனக்கு என்னன்னா உங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கேர்ள் கிட்ட வராதீங்க. அப்புறம் என்ன தெரியாம நாங்க பழகுறோமே, அப்புறம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிரும், இமோஷன்ஸா நாங்க பாதிக்கப்படுவோம். அது வந்து அது அவங்களோட தனிப்பட்ட இது, அவங்க நீங்க எப்படி வேணாலும் இருங்க, யாரும் எதுவும் சொல்லல.
இங்கே இந்த ஒரு விஷயம் இது இந்த ஃபேக் ஹோப் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு ஓகே உங்களுக்கு வாழை பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலை. அதுவும் என்ன மாதிரி ஒரு பிள்ளைகிட்டலாம் வராதிங்க. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப வேலை அதிகமாக செய்கிற ஒரு கேர்ள்ஸு, ரொம்ப டைம் கொடுக்க மாட்டோம். சம்டைம்ஸ் நாங்கள்லாம் என்ன நினைப்போம்னா, டைம் கொடுக்காதனால அவர் என்னை விட்டு பிரேக்கப் பண்ண பார்க்குறாரு போல். அந்த மாதிரி நாங்கள் வந்து எமோஷன், இப்போ நானெல்லாம் நிறைய அழுந்திருக்கேன் ரிலேஷன்ஷிப், நானும் இருந்திருக்கேன், நிறைய அழுந்திருக்கேன், நிறைய விதமான கான்சிக்வன்சஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு நல்ல விஷயம்னா நான் ரொம்ப போல்டாக இருந்துட்டேன். எனக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாமா நம்ம லைஃப் எங்கேயும் முடிச்சிடலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணி இருக்கு. ஆனால் எனக்கு வந்துட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, கடன் இருக்கு, அது வந்து வேலை செய்யும், கடன் இருக்கு, எங்க அப்பா இப்ப வேணாலும் அழுதுகிட்டு போயிருவாரு, அப்புறம் இது கடன் வச்சுட்டு போயிருச்சுன்னு ஒரு கவலை இருக்கும் எங்க அப்பாவுக்கு. அழுவ கூட மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருச்சுன்னு. இந்த மாதிரி யாருக்கும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது ஒண்ணுதான் நினைச்சேன் நம்ம. ஓகே அப்படின்னு தான் நினைச்சேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்ஸிக், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறது. என்னன்னா எனக்கு இருந்திருக்கு ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இது ஒருத்தர் வந்து சொன்னார் எனக்கு, நீங்கள் வந்து டிக்டாக் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கல. நான் என்ன யோசிப்பேன்னா, நம்ம வந்து தப்பாக வந்து இந்த க்ளீவ்லேஜ் காட்டுற ஆள் நான் இல்லை. எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் சும்மாவே அந்த மாதிரி இருக்க மாட்டேன், அது என்னோடய ஸ்டைல் இல்லை, எனக்கு பிடிக்காது, பண்ண மாட்டேன். பிடிச்சவங்க பண்ணுறாங்க, அது அவங்க ஸ்டைலும் இருக்கட்டும், கண்டுக்கு வேணாம் அப்படின்னு நான் இருக்கிற ஆள். இது வந்துட்டு அந்த டிக்டாக்கே நீ பண்ணக்கூடாது. டீ குடிக்க ரொம்ப டாக்ஸிக், ரொம்ப ரொம்ப டாக்ஸிக். அந்த ரெட் ஃப்ளாக் வந்து பையனுங்க மத்தியில் எனக்கு இருக்கிறதே வந்து டாக்ஸிக்காக இருக்கிறது. ரெண்டாவது கண்ட்ரோல் கூட, நீங்கள் என்ன மாதிரியான கண்ட்ரோல், நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க கண்ட்ரோலாக, அது வந்து நான் நல்லா தேடுவேன். பார்ட்னருக்காக சில விஷயத்தை நம்ம மாற்றிக்கிறதுல தப்பு கிடையாது. ஓகே இது வேணாண்டா, இது பண்ணிங்க அந்த மாதிரி சொன்னால் மாற்றிக்கிறது தப்பு கிடையாது. ஆனாலும் நீங்கள் எதை சொல்கிறீங்க, என் வேலைக்கு சொல்கிறீங்களா, இதை நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அதான் எண்ட் ஆஃப் த டே அதுதான் என்னுடைய ராசி போல். நான் என் திறமையில நான் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கேன், அதில் வந்து நீங்கள் டச் பண்ணாதீங்க. அது மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்தாரு. எனக்கு என்னன்னா, என்னோட பார்ட்னர், இப்போ எனக்கு பார்ட்னராக வரப்போகிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, ஏன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராது. அது வந்து என்னால் அந்த பேரை வந்து காப்பாற்றிக்க முடியும். ஓ அவங்க இன்னாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவங்க, அந்த கேர்ள் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அவங்க கொண்டனே வேறு மாதிரி இருக்கும், இப்படி பெருமையாக சொல்ல வைக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ அந்த டாக்ஸிக்காக இருக்கிறது, இந்த டைம் அட்டென்ஷன் கொடுக்காததுங்க, இந்த மாதிரி ஆளுங்களை பேசிக் நீட். எங்களுக்கு எல்லாம் இப்போ கேர்ள்ஸு, நான் காமெடி என்ன தான் பண்ணுறேன், சில பேரோட மைண்ட் செட் அது இருக்குது. ஓ அஸ்வா நீ காமெடியாக தான் பண்ணுது, இதுக்கெல்லாம் எங்கள் ஃபீலிங்ஸ் இருக்க போகுது, இல்லை வாய்ப்பு இல்லை. இமோஷனலாக நாங்களும் பிரேக் ஆன ஒரு ஆள் தான். நானும் பெண் தானே, நானும் பெண் தானே, எனக்கும் வந்துட்டு அந்த பயிர்ப்பு எல்லாமே இருக்குங்க. ஸோ நான் வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நீட்டு ஒரு பையன் கொடுக்க முடியும். என் ரிலேஷன்ஷிப்பில் நான் தான் ஆம்பளை மாதிரி இருந்தேன்னா பார்த்துக்கிங்களேன், அந்த மாதிரி நான் சொல்லலாம். எங்கே நான் தான் பிளான் பண்ணணும், எங்கே நான் தான் பிளான் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பேசிக் திங்லாம் வந்துட்டு எனக்கு அது நார்மலாவே எனக்கு. இதெல்லாம் நீங்க யூ பிலீவ் தட் இதெல்லாம் வந்து ஒரு காயோட ரெட் ஃப்ளாக் இல்ல, இந்த லைக் பிளான் பண்றது, வெளியே கூட்டு போறது இதெல்லாம் வந்து ஒரு காயோட டியூட்டி நீங்க சொல்றீங்க. டியூட்டின்னு கிடையாது, நீ ஒரு நீ அந்த உங்களுக்கு ஒரு 2 அடி வையா அந்த மாதிரி நான் சொல்றேன். நீ ஒரு 2 அடி வை, பின்னால் நான் ஒரு 2 அடி வைக்கிறேன். நான் வந்துட்டு எப்படின்னா, நான் ஒரு பிளான் போடுற ஆளு, அஜெண்டாவே நான் போட்டுருவேன். எனக்கு ஒரு 2 நாளைக்கு வந்து இப்படிதான் என்னோட இது இருக்கணும்னு அஜெண்டா. அதுக்காக நான் ஆர்கனைஸ்ட் ஆள் இல்லை. நம்மளும் கொஞ்சம் டைம், எனக்கு வந்து இந்த பஞ்சுவலி கிடையாது. எனக்கு அப்பையில இருந்தே பஞ்சுவலி நேர்மன் ஒரு பேர் இருந்துச்சுன்னா அது அஸ்வினி தானே. எனக்கு சுத்த பஞ்சுவலி இல்லை, நான் ஒரு பஞ்சுவலி இல்லாத ஒரு ஆள், நான் ஆர்கனைஸ் கிடையாது. அதனால ஆமா அப்படி அதை விடுங்க, அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு. ஸோ நான் வந்து பஞ்சுவலி கிடையாது. எனக்கு வந்துட்டு என் பார்ட்னர் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்மளே சில கோலர்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட, என்கிட்ட இருக்கு சில இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் அந்த 100% நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். பேசிக் நீட் வந்து கொடுக்கல அப்படின்னா அங்கே வந்துட்டு ஆல்ரெடி யூ ஆர் லைக், அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் கொடுக்குற மாதிரி. ஒரு தடவை பேசலாம் கூப்பிட்டு, 2 தடவை பேசலாம் கூப்பிட்டு, என்னத்தான் பேசுறது இவங்கிட்ட அப்படிங்கிற மைண்ட் வைஸ் வரைக்கும் எனக்கு போயிருச்சு. இதெல்லாம் வந்து நான் ரெட் ஃப்ளாக்காக பார்க்குறேன். இதை கொஞ்சம் திருத்திக்கிங்க. இல்லை கண்டிப்பாக திருத்தின நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ லைக் நானும் சொல்ல முடியும், இப்போ நம்மளே உதாரணமாக பார்த்தோம்னா அது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. பட் நான் சொல்கிறேன், நானும் என் மத்தியில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி க்ரீன் ஃப்ளாக்லாம் இருக்காங்க நிறைய ஆண்கள். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. க்ரீன் ஃப்ளாக் இருக்கு, கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஜஸ்ட் இல்லை டைம் எடுக்கும் அந்த கரெக்டான
குருவியில் போய் கொத்துறதுக்கு கொக்குக்கு டைம் ஆகுதுன்ற மாதிரி லவ் மட்டும் நல்லா சொல்லிடுவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அழகா இருக்கீங்க, கண் அழகா இருக்கு, மூக்கு பாருங்க யாருக்கும் இல்லாத மூக்கு, நசர் மூக்கு இருக்கு உங்களுக்கு, அந்த மாதிரி பேசுவாங்க. அது அந்த மாதிரி வருது ஃப்ளோல பாருங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும் போது வந்து நல்லா இருக்கும். அது கொஞ்சம் நாள் போற கட்டத்துல தான் தெரியும் வேலையை காட்டுது. மட்டும் பேசல, அப்பவே சொன்னா வச்சான், அப்பவே சொன்னான், அந்த மாதிரின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும் எனக்கு. இருக்கும், வந்திருக்கு. பட் இது இவ்வளோ சொல்கிறீங்களே, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது ஈவெண்ட் நடந்திருக்கா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தா நிறைய கதைகள் பின்னால் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கதை இருக்குன்னு இருக்கு. நான் ஒருத்தருக்கு அப்ரோச் பண்ணேன். அப்ரோச் பண்ணப்ப இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஹோப் தான். நல்லா பழகணும், ஓகேயா இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்கும்போது நான் உனக்கு ஹோப் கொடுக்கக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டேன் அப்படின்னு. அந்த ஒதுங்கினது நான் அவர் சொல்லும்போது, எப்போ ஒதுங்கினேன் இப்படிதான் என் மைண்ட் வைஸ் இருக்கு. ஒதுங்குனியா அப்படின்னு இருந்துச்சு. இது பார்த்தீங்களா, அந்த முக பாவனை பற்றி என் மைண்ட் வைஸ் வருது. அந்த மாதிரி எனக்கு எனக்கு எப்போ ஒதுங்குனீங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. இல்லையே ஒதுங்கலையே, உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏர்லியாக என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை பேசி பழக வேணாம். இது என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூ தாட் தட் இதெல்லாம் வந்து ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பண்ண என்னென்ன விஷயம், ஏதாவது 2-3 விஷயங்கள் அப்படின்னு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு நம்மள்கிட்ட நம்பிக்கையாக பேசும்போதே ஒரு விஷயம் இருக்கும்ல, அவங்கள பற்றி எடுத்து சொல்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஓகே அந்த கேப்ல வந்து மூணாவது மனுஷன் பேசுற மாதிரி இல்ல அப்படினா மூணாவது பேசுற மாதிரி இல்ல, இது பியாண்டா போதே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவங்க ட்ரீட் பண்றேன், அவங்க நம்மள ட்ரீட் பண்ற அந்த வேதம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஓ கேரிங்கா இருக்காரு பாரு, யாருக்கிட்டையும் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாரு, யாருக்கிட்டையும் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி மட்டும்தான் அந்த மாதிரியும் சொல்லிடுறது. இந்த மாதிரியான சில போடெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் கடைசியா வந்து இந்த உப்பு தூவாங்களே, இந்த மாதிரி உப்பு தூவிட்டு கடைசியா வந்துட்டு இல்லை நான் உப்பு போடலையே அப்படி சொல்லி கூட்டி அழுன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடந்திருக்கு ரிலேஷன்ஷிப்ல. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஐ வாஸ் இன் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கூட இருந்தேன், நல்ல குட் ரிலேஷன்ஷிப். இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா எங்களுக்குள்ள கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நான் எந்த வித டாக்ஸிக்கும் வந்து, ஏன்னா கெட்டது நம்ம சொல்கிறோன்னு சொல்லுவாங்க சில பாய்ஸு, நல்ல இதையும் நான் சொல்லி ஆகணும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஐ ஃபவுண்ட் என்னோட என் செல்ஃபை நான் ரொம்ப பார்த்தேன் அந்த இடத்துல. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக என்னை வந்து என்னை நானே அழகாக காட்டினேன் ஒரு மனுஷன்னா அவரை நான் சொல்லுவேன். ஸோ அவரை பற்றி ரொம்ப பேச வேணாம், ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர் நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும். எஸ் எங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகலை, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நானும் அது அப்படியே ஓகே பரவாயில்ல, அது நிறைய எங்களுக்குள்ளே அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு தான். நான் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் தாங்கி இருந்துட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கால் வைக்க ரொம்ப பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் இருந்தாங்க ஒருத்தங்க, அவங்க கூட அது ரொம்ப முடியல என்னால, அதை பத்தி எனக்கு பேச விருப்பம் கூட இல்லை, அந்த மாதிரியான ஒரு இதுல இருந்தேன். பட் அந்த ரிலேஷன்ஷிப் இட் வாஸ் அ வெரி மெமரபிள் அண்ட் ஸ்வீட் ரிலேஷன்ஷிப். சின்ஸ் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால அது ஒரு ஃபர்ஸ்ட் லவ் என்னோட. ஸோ ஃபர்ஸ்ட் லவ்னா அது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இப்போ வரைக்கும் அவர் மேலே. நான் அதை அவர்கிட்ட சொல்லி ஆகணும். இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஃபார் மீ இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப பேத்துக்கு தெரியும் நாங்கள் வந்து கப்பலாக இருந்து வந்தது எல்லாமே. அவர் எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும். பட் அவரோட கல்யாணம் நடக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சா, லைக் ஐசே ஒரு நல்ல க்ரீன் ஃப்ளாகை நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு? இல்லை க்ரீன் ஃப்ளாகை விட்டுட்டுமேன்னு ஃபீல் ஆகலை. ஏதோ ஒரு காரணத்தினா நாங்கள் பிரிஞ்சோம். நாங்கள் இருக்கும்போதே நாங்கள் 2 பேருமே க்ரீன் ஃப்ளாகாக தான் இருந்தோம். அதான் திங்ஸ் டிடன்ட் ஒர்க் அவுட். ஆனால் இப்போ அவர் வந்து அவருடைய பார்ட்னரை பார்த்துட்டாரு. அவங்க கூட அவர் சந்தோஷமா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கட்டும்னு நானே அவரை வாழ்த்தினேன், அவரும் என்னை வாழ்த்தினாரு. உங்களுடைய விஜய் மாதிரி உள்ள காலங்கள்னு அந்த மாதிரி ஆயிட்டேன்னு. அவரு செடியில ஒரு பூதாம்பா பூக்கும், அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒட்டி வைக்க முடியாதுன்னு. ஐயோ இந்த டைலாக் எல்லாம் நல்லா மிஸ் ஆச்சு, இதுதான் எனக்கு வரவே மாட்டேங்குது சொல்ற மாதிரி. இல்ல நான் அவரை வாழ்த்தினேன், அவரும் என்னை வாழ்த்தினாரு. நீங்க இப்ப நான் இல்லாம நல்லா இருமா அப்படின்னு. நான் அவர் சொன்னாரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க அப்பெல்லாம் சொன்னாரு. நீ கல்யாணம் பண்ணிட்டீங்க, நான் கல்யாணம் பண்ண முடியாது, இது எதுவும் காரணத்துக்கு தான் நீ கூப்பிட்டு இருக்காங்க, நீ இது பத்தி பேச கூப்பிடல, நல்லா இருக்கு இது. நான் உண்மையாவே சொல்றேங்க, நானும் அடுத்து கடந்த ஒரு 1/2 மணி நேரமா எல்லாம் நினைப்பீங்க என்னடா ஷோவே மாறிடுச்சு வேற டாபிக் போயிட்டு இருக்கோம்னு. இந்த எந்த கேள்வியிலுமே நான் இந்த கேள்வி எது
எதுவுமே எழுதலை. ஆனால் இவங்க கொடுத்த கேள்வி பதில்களில் அப்படியே நானும் நோண்ட நல்லா வந்துக்கிட்டே இருக்கேன். கிணத்துல நல்லா தண்ணி வருதுன்னு நானும் போயிட்டே இருக்கேன். ஆனால் நல்லா தான் இருக்குது, சரி போவோம், நல்லா தானே இருக்குது, எதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஒன்றும் தப்பாக பேசல, என்ன நம்ம பேச முடியும், யாரையுமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவும் டார்கெட் பண்ணி சொல்லலை அப்படின்னு. என்ன நான் தான் சொன்னேன், இதுக்கப்புறம் யாருக்கு தெரியும் இந்த எபிசோட பார்த்து உங்களோட அந்த வாழ்க்கை துணை கிடச்சிச்சுன்னா இவ்வளோ பேசுறது வேஸ்ட் இல்லை, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நானே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. இல்லைங்க, அது கடவுளோட இதுதான். நம்ம நிறைய பேசுகிறவங்க இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ வந்து என்னுடைய ஒரே நோக்கம் வந்து நம்ம ஒரு பாதையில் போகிறோம், நம்ம பாதைக்கு தடையாக அவங்க வந்துடக்கூடாது. நம்ம பார்ட்னர் எப்பயுமே நம்மளுக்கு தோல் கொடுக்கணும். அந்த விஷயத்தில் நான் ஒன்றா நம்புறேன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதையும் நீ பண்ணுவியா? ஏன்னா ஒரு கேர்ளாக இருந்து நான் நிறைய வேலை செய்கிறேன், நீ ஒரு வேலை செய்கிறீன்னா அங்கே ஒரு அந்த இன்ஃபீரியாரிட்டிக்கோ அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல, அது வந்து டச் ஆகிடக்கூடாது யாருக்குமே. எனக்கு அந்த மாதிரியான ஒருத்தர் தான் வேணும், சப்போர்ட் பண்ணணும். யார்மா நீ? கொஞ்ச நேரம் பார்த்தா பூவே உனக்காக விஜய் டைலாக்லாம் வருது, கொஞ்ச நேரம் பார்த்தா என்னது ஏடிஎம் விஜய் மாதிரி சக்குன்னு கருத்து செக்ஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் வாங்கின அடிதான் அப்படின்னு. நைஸ் நைஸ், நல்லா இருக்கு. ஓகே, இப்போ தெரியுது அந்த மைண்ட் வாய்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு. எல்லாம் என்னுடைய குமரலும் அதில் போட்டு போய் 10 பீட்டு வெளியே, நான் 2 பீட்டு என்னோட சொந்த பீட்டு தாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. நீங்கள் ஒரு பெரிய விஜய் ஃபேன்னு அப்படின்னு என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு. விஜய் இருக்கிற மாதிரியே இருக்கு. இல்லை இல்லை, நான் உங்களோட வீடியோலாம் பார்த்தேன். அதாவது நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும், ஐ மீன் நீங்கள் ஷோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நாங்களே ஒரு பெரிய அணில் தான். ஆமாம், சட்டை கழட்டி பார்த்தோன்னா பின்னால் ஒரு வால் இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்கு மறக்கி வச்சிருக்கோம். எங்களுக்கு வெளியே பல ரூபங்கள் இருக்குன்ற மாதிரி நானும் ஒரு அணில் தான். பட் நீங்கள் எங்களெல்லாம் தாண்ட ஒரு பெரிய அணில் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நாங்களாம் அணில், நீங்கள் அணில் ஸ்கொயர்ன்ற மாதிரி. எனக்கு வருங்க விஜய், ஐயோ எனக்கு என்ன அதான் ஒரு இடத்துல விஜய்னு பேர் சொன்னோன்னு ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. எனக்கு வந்து தளபதி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து அவர் மேலே ஒரு அப்படி புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. அது வார்த்தையால சொல்லாதீங்க உங்களோட. ஆமாம் ஆமாம், அவங்க நீங்கள் ஃபுல் கேமரா ஃபுல்லாக ஜூம் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த இடத்துல உட்காரல, அந்த நாக்காளி விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது வந்துட்டு அவர் மலேசியா அக்கா, எனக்கு அந்த டைம் எனக்கு அப்படி இருந்துச்சு. என்னதான் பண்ணீங்க நடக்கிறாரோ, ஐயோ எனக்கு அந்த நாக்காளி விட்டு உடச்சி நான் மேலெல்லாம் ஏறிட்டேன். இத்தனைக்கும் விஐபி, அங்கே விஐபி யாருமே இல்லை, நாங்கெல்லாம் நாக்காளி மாதிரி தான். யாரா விஐபி? அப்படி யாரு விஐபி? போங்கடா, வெயிலே காஞ்சி வந்துட்டோம். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. விஜய் வராரு அப்படின்னும் எனக்கு உண்மையா விஜய் வராரு, ஐயோ அந்த மூச்சை பாரு. எனக்கு அந்த மாதிரி எனக்கு கிரேசி விஜய். எனக்கு நான் ரொம்ப விஜய் ஃபேன். எனக்கு சொல்லவே தேவையில்லை, புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி. பட் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு அந்த ஆடியோ லான்ச் உங்களுக்கு? என்ன சொல்றது, கட்டுப்படுத்திட்டு பேசுங்க அப்படின்னு. நான் எல்லா பாட்டுக்குமே லிட்டரலி டான்ஸ் ஆடினேன். எல்லா பாட்டுக்கும் நான் அந்த நாக்காளி மேல நின்று நான் ஈல்ஸ் போட்டுக்கிட்டு ஆடுறேன். நான் பாட்டுக்கு மெய் மறந்து ஆடுறேன். ஏன்னா ரொம்ப விஜய் ஃபேன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அதனால நேரில் விஜய் வந்துட்டாரு, என் கண்ணு முன்னுக்கா விஜய் நடக்கிறாரு கிராஸ் பண்ணி போகும்போது இந்த ரேம்ப்ல. ஐயோ எனக்கு அப்படியே ஐயோ விஜய் விஜய் விஜய். எனக்கு யோசிச்சிங்களா ஜம்ப் பண்ணி போயிரும்டா மேல அப்படின்னு? யோசிச்சேன். அங்க இருக்கிறதுக்கு ஒண்ணுமே நம்ம வாசிக்க முடியாது, நாளைக்கு ஹாஸ்பிடல்ல இருப்போம் அப்படின்னு. ஆமா, அதனாலதான் எத்தனையோ அடி தூரத்துல தான் நாங்க எல்லாரும் நின்று பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். ஐயோ விஜய், நான் ரொம்ப பெரிய விஜய் ஃபேன் உண்மையாவே. இப்போ விஜய் விடுவோம், நம்ம ஜூலி பக்கத்து வருவோம். ஜூலி மேல உங்களுக்கு என்ன காண்டு இதுங்க எனக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் உங்களோட, நான் போய் உங்களை பார்த்தேன்னா நீங்கள் வந்து மலேசியாவில் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. பட் அந்த ஜூலி பக்கத்து டச் பண்ணோன்னே நீங்கள் அப்படியே இந்தியா நியூஸ் சேனலுக்குலாம் போயிட்டீங்க அப்படின்னு. என்ன நெஞ்சு வலிக்குதுன்னா, அது ஒரு மாதிரியான வியர்டான ஆக்ஷன்ல நடு இதில் வச்சிருக்கானுங்க. நீங்கள் எவ்வளோ அழகாலாம் சிரிச்செல்லாம் இருந்திருப்பேன். அதுதாங்க பியூட்டி, அங்கே தான் இருக்குது அப்படின்னு. அந்த லிவிங்ஸ்ன்னு சொல்லுவார், இப்படி ஒரு சிற்ப சிலையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு, திஸ் பியூட்டின்ற மாதிரி. எனக்கு இது ஏய் வேண்டாம், ஜூலி நினைச்சே பேசுங்களேன் அப்படின்னு. வேண்டாங்க ஜூலி, உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. அதான் ஏன் வேண்டாம், சும்மா இருங்க இன்னும் கொஞ்சம். வேண்டாம், இது ஒரு பிஜிஎம் போட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு அழுகதான் வருது.
அந்த மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவாரு. நீங்க தயவு செஞ்சு டிவிகேல போய் சேர்ந்து அவங்களோட என்னது மக்கள் பிரதிநிதி ஆயிடலாம் போல இருக்கு அப்படின்னு பிரச்சாரத்துக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்னு இனி விஜய் பக்கத்துலயே நிக்க வைங்க, நான் வேலையே வேணாம் எனக்கு. பயந்துவார்னு நினைக்கிறேங்க அவரு தங்கச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி. அப்படிதான் நான் சொல்லுவேன், தங்கச்சி மட்டும் சொல்லாதீங்க, பேர் வச்சு கூப்பிடுங்க. என்னன்னு எனக்கு என்ன சொல்றது, இந்த இதுல வந்து நான் ChatGPT கிட்ட நாங்க 2 பேரும் கப்பல் போஸ்ட்ல இருக்கிற மாதிரி எடிட்லாம் பண்ணு ப்ளீஸ், இது தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அதுகிட்ட. அது நீ கொன்றும் போல அவ்வளவு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அது லிமிட் தாண்டாம போயிட்டு இருக்கு. அது என்னுடைய ஆசை. என்ன இப்போ கடைசி படம்ட்டாரு, எவ்வளவு சோகமானீங்க நீங்க? அழுந்தேன் அந்த அன்னைக்கு, நான் அழுந்தேன். ஆனா கவலையே இல்லை, ஏதாவது விஜய் இதுக்கப்புறம் ஃபுல்லா பார்க்க போறேன்னு டிவில அந்த மாதிரி பார்த்தா சரி அப்படின்னு நான் ChatGPTல தான் போஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யாருக்கு என்ன கஷ்டம், பக்கத்துல நின்று கப்பல் போஸ் கூடி அந்த 2 பேரும் இப்படி இருக்கு படத்துல பார்க்க முடியல. எனக்குலாம் அது ஒரு வருத்தம். ஐ மீன் லைக் வித்தியாசமான பாட்டு, வித்தியாசமான அந்த மாஸ் சீன் அதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு. இன்ட்ரோ சாங், அந்த பஞ்ச் டயலாக், அந்த ஆக்ஷன் சீன், அதெல்லாம் ஒரு கவலை தாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கவலை இருக்குதான். இருந்தாலும் ஐயோ அடுத்த சீயம் வாங்க புலி தப்பினா நவுரு. நீங்க இந்த அன்னியன் படம் மாதிரி இருக்கீங்க. அதாவது விஜய்ன்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கத்து போயிடுறீங்க, ஜூலின்னு சொன்னா இந்த பக்கத்து வந்துடுறீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. நான் ஷாஜானா மாறிடுவேன், இவளே வேட்டைக்காரனா ஆயிருவேன். கேமராக்கு பின்னால ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஒரு அணில் தான். கேமராக்கு முன்னுக்கு இருக்காரு, நானும் ஒரு அணில் தான். கெஸ்ட்டும் ஒரு அணில் தான். இந்த வாரம் ஒரு அணில் வாரம்ன்ற மாதிரி. ஆமா பின்னால ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, என்னால திரும்பி கேட்க முடியல. பட் அவங்களும் அதை தான் இருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு. அவங்க இல்லையா, அவங்க தலை ரசிக்கிற போல இருக்கு. நம்மள அடுத்த வார எபிசோட்ல சந்திப்பா அப்படின்னு. சூர்யா ரசிக்கிறா, அவங்க 2 மாசம் கழிச்சு பார்த்துப்பாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசினா நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு. பிபி ஏறி இறங்கும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு. மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க, ஒரு மாதிரி கூல் ஆகுறீங்க, எல்லாம் ஏறி இறங்குது அப்படின்னு. விஜய்ன்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால் இவ்வளோ அர்த்தம் இருக்கு அப்படின்னு. அடுத்த தடவை விஜய் அண்ணா நீங்கள் மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு டூர் அஸ்வினின்னு ஒரு உங்களோட நம்பர் 1 ஃபேன் இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள மட்டும் பார்த்துருங்க அப்படின்னு. நீங்கள் கை மட்டும் இப்படி அண்ணாவோட பெரிய பலன் அடைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் போதி தர்மரா ஆயிருவாங்கன்ற மாதிரி. இப்படி உட்கார வைக்க பாக்குறீங்க? இல்ல பண்ண மாட்டேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் அர்ச்சனரி வில்லின்னு. சூர்யா ஃபேன் வேறு பின்னால் கோச்சிக்கு போகிறாங்க அப்படின்னு. ஓகே இப்போ நம்ம உங்கள் கான்டென்ட்டை பற்றி பேசியாச்சு, அஸ்வினை பற்றி பேசியாச்சு, அஸ்வினோட ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக்னு பல ஃப்ளாக்களை பற்றி பேசியாச்சு, அண்ணனையும் தொட்டாச்சு. இப்போ நம்ம உங்கள் ஃபேன்ஸ் பக்கத்து கொஞ்சம் வருவோம் அப்படின்னு. நீங்களே சொன்னீங்க, அதாவது தூரத்துலேருந்து பார்த்தா கூட ஃபேன்ஸ் வந்து என்னை வந்து கட்டிப்பிடிச்சி இது பண்ணுற மாதிரி இருக்காங்க. நான் திரும்பி அண்ணனோட உதாரணத்தையே நான் எடுக்கிறேன் அப்படின்னு. அண்ணன் சொல்லிருப்பார்ல, ஒரு அருவி மாதிரி நம்ம போகணுங்க. சில பேர் அருவியில் பூவை போடுவாங்க, சில பேர் அருவியில் கல்லை போடுவாங்க, சில பேர் அருவியில் கெமிக்கல்லாம் பொல்யூஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸ்லேயும் அந்த மாதிரி தான். ஐ மீன் நான் உங்களை வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க, உங்களை ரசிக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படின்னு. இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கமெண்ட் லைஃப்லலாம் நான் வந்து பண்ணால் நான் டைரெக்டாக கொடுத்துருவேன், பதில் கொடுத்துருவேன், அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. பட் இது வந்து ஆன்லைனில் அப்படி நேரடியாக என்றைக்காவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆன் ரியல் லைக் நீங்கள் வெளியே போகும்போது அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருந்திருக்கு. அது ஒரு அங்கிள் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. இப்போல சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த அங்கிள் வந்துட்டு நீங்கள் ஏன் அப்படி அந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் எந்திரிச்சிட்டேன், சாப்பாடு போட்டு எந்திரிச்சிட்டு என்னென்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி தான் நான் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு, மறுபடியும் சொல்லுங்கன்னு. இல்லை இந்த மாதிரி பண்ணுறீங்களே, அது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டார். எந்த மாதிரி செய்யுங்க உங்கள் மூஞ்ச அப்படின்னு. செய்ய மாட்டீங்க தானே, அது உங்களுக்கு வரல தானே, ஆனால் என்னை கேளுங்களா, அழகாக நான் செய்வேன், கேமரா துறங்க அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து என்னவா பார்க்குறீங்கிறது தான் முக்கியம், உங்கள் பார்வை என்னவா இருக்குது. பொம்பளை பிள்ளைனா நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஆமாவா, அது எனக்கு செய்ய தெரியும், ஆனால் அது வேணாம், அது எல்லோரும் பார்க்குறாங்க. மைண்ட் வாய்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா ரியலாக ஒன்று உள்ள என்ன அந்த ஃபேஸு அதுதான் வெளிப்படையாக இந்த முகத்துக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்காத வரைக்கும் என்ன சொல்லுவீங்க, அந்த பிள்ளையும் பவ்யமான பிள்ளை தான், அந்த மாதிரி அது செய்யாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஆனால் எல்லா கேர்ள்ஸ்க்கும் அது ஒன்று இருக்குது, எந்த கேர்ள்ஸும் காட்டலன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி கேட்டது வந்துட்டு எனக்கு அங்கேயும் நான் அவருக்கு லெசன் பண்ணிட்டேன். அங்கேயும் நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டேன். அவருக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப மூஞ்செல்லாம் மாதிரி ஓகேமா பயந்துட்டாரு. ஓகேம்மா அப்படின்னு, ஓகே அங்கிள் பார்த்து போங்க, தண்ணி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். யாரோ கடை ஏன் கடை மாதிரி பார்த்து போங்க அனுப்பி. வேற லெவல் ஹேண்ட்லிங் தான் அப்படின்னு அழகா நம்ம சொல்ற மாதிரி சொல்லி புரிய வச்சா. அங்கிள் குத்து விளக்குன்னு நினைச்சு வந்திருப்பாரு, குத்துற விளக்குன்னு போகும்போது கண்டுபிடிச்சிருப்பாரு. அங்கிள்னால எதுவும் சின்ன பையனா இருந்தாலும் ஒரு மாதிரி இப்போ தட்டி விட்டு பார்த்து போ. சின்ன பையனா இருந்தா டபுளா வாங்கியிருப்பான் அப்படின்னு. டபுளா வாங்கியிருப்பான். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே பாத்துங்க, அடுத்த நீங்க அஸ்வினி எங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்லாம் கேட்டுறாதீங்க, இன்னும் டபுளா வாங்குவீங்க. கொண்டேனா பாருங்கன்னு நான் சொல்றேன்.
பிடிக்கலன்னா போயிருங்க. ஆக்சுவலி எனக்கு நானும் அதுதான் யோசிச்சேன், பிடிக்கலன்னா போயிருங்க. அது ஏன் கூப்பிட்டு போயிட்டு வந்து அவங்கள பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு. ஆமா, சில பேர் பயந்தெல்லாம் வந்து பேசக்கூட மாட்டாங்க சிஸ்டர். இல்லை டிஎம் சில பேர் வந்துட்டு, ஆனால் உண்மையை இது ஒன்று சொல்லணும், சம் ஆஃப் ஒரு சில ஆளுங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து சில டைம் வந்து ஃபோனில் இருப்பேன், பிஸியில் இருப்பேன், வேலையில் இருப்பேன், என்னை தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவங்க அப்பெல்லாம் செய்வாங்க. நான் ஹைக்கா எப்படி இருக்கீங்க அவ்வளோதான், ரொம்ப பேச முடியாது, இல்லை வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னோட ப்ரொஃபைலை தேடி 3 நாளோ 4 நாளோ அந்த மாதிரி கழித்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நான் அன்றைக்கி உங்களை பார்த்தேன், மீட் பண்ண முடியல, நீ வாஸ் பிஸி, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, உங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு ப்ரைவசி வேணும், அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணல, ஆல் த வெரி பெஸ்ட், கீப் கோயிங், இப்படிலாம் சொல்லலாம். மாணிக்கங்களே எங்கே இருக்கீங்க நீங்களாம் அப்படி டெக்ஸ்ட் வந்திருக்கு. எனக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு பிஸியாக இருக்கேன், ஓகே ஓகே சாமி கும்பிடுங்க அந்த மாதிரி கோயிலெலாம் பார்த்துட்டுலாம் பேசிட்டு போயிருக்காங்க. எல்லாம் கலந்தது தான் இந்த வாழ்க்கை அப்படி. ஆமாம், ஓகே ஓகே. சில பேர் வெயிட் பண்ணியிருந்து கூட கோயிலில் வெயிட் பண்ணியிருந்து அவங்க அர்ச்சனை முடிஞ்சிடும், வெயிட் பண்ணியிருந்து நான் வெளியே வர வரைக்கும் கூட வெளியே வெயிட் பண்ணி பிள்ளைங்களெல்லாம் வச்சு வெயிட் பண்ணி கூட வெயிட் பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்கள் ஃபேனு, என் பிள்ளைங்கள்லாம் உங்கள் ஃபோட்டோ பிடிங்க, அதான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன் அப்பெல்லாம் சொல்லி ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிருக்காங்க. கடைசியாக இன்னும் 2 கேள்வி தான் இருக்கு. ஓகே, ஆமாம் ஓகேவா? இல்லை ரொம்ப கேள்வி கேட்டேன்னா நீங்கள் கேளுங்க, பதில் இருக்கு. பதில் என்கிட்ட இருக்கா, நீ கேள்றா உன் வாய் அப்படின்ற மாதிரி. அப்படியே கேளுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் அடுத்த பரிமாணமாக ஸ்டாண்டப் காமெடிலையும் இறங்கிக்கிங்க. ஆமாம், உங்களோட போஸ்டர் பார்த்தேன், டூர் அஸ்வினி. என்னைக்கு நடக்குது? 2 மே நடக்குது. கேமரா பார்த்து சொல்லிடுங்க. 2 மே வந்து என்னுடைய ஷோ, லைவ் ஸ்டேஜ் ஷோ வந்து மிகப்பெரிய அளவில் செய்கிறேன். உங்களுக்காகவே பெரிய ஆடிட்டோரியம் எடுத்து ஒரு கான்சர்ட் மாதிரி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியாவில் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணியிருக்கேன். இன்னும் இருக்குது டிக்கெட்டு, கண்டிப்பாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி 2 மே மாசா அவென்யூ எம் தியேட்டரில் வந்து கலந்துக்க மறந்துடாதீங்க. மாசா அவென்யூ பிஜே கிட்ட, கேஎல் பிஜே. எஸ், ஓகே ஓகே. பிஜேல ஸ்டாண்டப் காமெடி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்களா அப்படின்னு? இது எங்கேருந்து வந்துச்சு இந்த ஸ்டாண்டப் காமெடி? ஓகே, எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசை என்ன இருக்குன்னா, ஸ்டேஜ் ஏறிடணும். நான் டான்ஸராக இருந்து தான் ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் பதிக்கணும், எனக்குன்னு ஒரு பேர் பதிக்கணும்னு சொல்லி வந்து வந்தேன். இந்த ஐடியா முதற்கொண்டு வந்து எனக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து நான் எங்கேயோ காட்டில் இப்படி நின்று தேடுறேன். அது கொஞ்ச நேரம் தான் எனக்கு அந்த கனவு, இது பேய் கனவு வந்து கண்ணு முழிச்சிட்டு நான் உட்காந்துருக்கும் போது ரொம்ப யோசித்தேன், நம்ம இதே பண்ணுறோம், வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. யாரு என்ன நம்ம தான் வரோம் அப்படின்னு அது ஒன்று இருந்துச்சு, அது இருக்கட்டும். கனவுல வந்துட்டு நான் அந்த மாதிரி கனவு காணும்போது நம்ம இதே பண்ணுறோம், சரி ஏதாவது பண்ணோன்னு யோசிக்கும் போது ஓகே, ஆளுக்கு வந்து நம்ம சிரிப்பு காட்ட தான் பிடிச்சிருக்கு, சரி why don't we do ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்போ இது எனக்கு ஒரு 3 மாதம் முன்னக்கே தோணிருச்சு, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அது என்னன்னு தெரில, டக்குன்னு ஒரு பிளானை போட்டு ஒரு க்ரூ மில்ட் பண்ணோம், எல்லாம் செஞ்சு ஒரு மீட்டிங் பண்ணி அவங்க ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாங்க. டக்குன்னு போஸ்டர் ரெடி ஆயிடுச்சு, ஐடி கார்டு எல்லாம் ரெடி ஆகி, டிஜே எல்லாம் ஒரு மாதிரி எம்சி எல்லாம் ரெடி ஆகி. லைக் ஒரு ஈவென்ட் கம்பெனி கூட நீங்கள் சேர்ந்து செய்கிறீங்களா இல்லை எல்லாம்? இது என்னோட ஆர்கனைசேஷன், நான் சொந்தமாக செய்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து என்னோட இத்தனைக்கும் வந்து ஃபைனான்ஷியலி வந்து நான் சொந்தமாக தான் மூவ் பண்ணுறேன். வி ஹேவ் 1 or 2 ஸ்பான்சர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப வருஷம் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சில கிளைண்ட். அது வந்து நானே வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் நம்பிக்கை வரோன்னு சொல்லி அந்த மாதிரி போய் அப்ரோச் பண்ணது தான். அது கூட 50-50 தான் மைண்ட் செட் போனோம். ஓகே, என்ன நடந்தாலும் நம்ம தான் இது கால் வச்சுருக்கோம், இது வந்து ரெடியாக இருக்கணும் நம்ம கையில் அப்படின்னு சொல்லி தான் போனது. என் சேவிங்ஸை தான் எடுத்து நான் பண்ணுறேன். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்து தான் இந்த ஷோ நான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு இந்த ஹால் எடுத்து இதெல்லாம் பண்ணது வந்து ஒரு பெரிய டீமோடலாம் பண்ணல, நம்ம இருக்கிற ஆளை வச்சு தான் செஞ்சோம். இதுவே சில பேருக்கு வந்துட்டு எனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லணும், எனக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துச்சு, எப்படி நீங்கள் இந்த ஷோ பண்ணி முடிச்சிடுறீங்க பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. அது தெரிஞ்சதாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இல்லை, இது வந்து ஃபேக் ஐடி. ஓகே, இது ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும், தெரிஞ்சவங்க தான் நம்ம பண்ணுவாங்க, தெரியாதவங்க கூட தைரியமாக பண்ணுவாங்க, வேறு வேலை இருக்கும் அங்கே போயிடுவாங்க. பண்ணிடுவான். ஆனால் தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். அதை நான் ஒன்று சொல்கிறேன், நீங்களும் டிக்கெட் வாங்கி பண்ணுங்க. 50 வெள்ளி தான் அடல்ட், வீட்டில் சின்ன பிள்ளைங்க தான் கூட்டிட்டு வாங்க, 30 வெள்ளி தான் டிக்கெட் வேலை. அவங்களே வேலை கூடன்னு சொன்னாங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. 20 வெள்ளிக்கு வந்து சூர் சாப்பிட்டு போயான்னு சொன்னேன். நானே கண்டெய்னர் ரெடியாக எடுத்து வச்சுப்பேன், என்கிட்டே நீ வேலை குறைவா சோறு சாப்பிட்டு போயா அப்படின்னு. அக்கா 50 வெள்ளி இல்லைனாக்கா நான் கேட்குறேன் உங்ககிட்ட அப்படின்னு. அந்த 20 வெள்ளி கூட நீங்கள் தான் ஷோக்கு வந்தாலே நீ காசு போட்டு தான் வரணும், ஏன்னா வி நத்திங் டூ ஃப்ரீ இல்லை, வி ஆர் என்டர்டெயின். நம்ம ஓத்தா இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ஓத்தா இருக்கும், அதை நான் அடிச்சு கண்டிப்பாக ஓத்தா இருக்கும், கண்டிப்பாக ஓத்தா. ரொம்ப உழைப்பு போட்டு நான் பண்ணுறேன். இது வந்து ஸ்டேஜ் எடுத்திருக்கோம், ஸோ நம்ம வந்து ஃபோனில் பண்ண மாதிரி இதை பண்ண முடியாது. ஒன்று அது. ரெண்டாவது வந்துட்டு வி என்கரேஜ் கிட்ஸ். ஸோ வந்து கிட்ஸுக்கு வந்து இது வெல்கமிங்காக இருக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு மெசேஜ் வந்து
ஃபன்னியான கண்டென்ட்ல மெசேஜ் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட். ஸோ அதனால வந்துட்டு உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து கூட்டிகிட்டு வாங்க. ஸோ இதுக்கான ஹோம் ஒர்க்லாம் இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஆல்ரெடி? எப்பயோ 2 மாதம் முன்னைக்கு 2 மாதம் டிக்கெட்டிங் போயிட்டு இருக்கு. டிக்கெட்டிங் இல்லை, பட் இப்போ லைக் உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிறீங்க? இது ஆக்சுவலி வந்துட்டு இது சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம என்ட்ரி கொடுக்கறது, கேரக்டரா வரலாம், என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறது எல்லார் மாதிரியும் இருந்துடக்கூடாது, ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணுவோம். பட் நைஸ்ங்க. ஏன்னா லைக் நான் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்கிறது. அதாவது நீங்கள் லைக் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், ஒரு இதுமான லைக் அந்த க்ரேஸியான ரியாக்ஷன் கொடுத்தோம், அது ஓடிடுச்சு, அதுலேயே அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போகாமல் நம்ம அதை வச்சு வேறு செய்யலான்ற மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைக் எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வருது. இல்லை நீங்கள் அந்த மியூசிக் வீடியோ சொன்ன மாதிரி ஒரு மியூசிக் வீடியோன்னு வருது, அது சும்மா வந்தோம் போனோன்னு செய்யாமல் அதுக்கேற்ற மாதிரி செய்யுது. இப்போ இந்த ஸ்டாண்டப் காமெடின்னு கூட எனக்கு அதான் லைக் ஃபீல் ஆகுது. லைக் நம்மளுக்கு ஒரு விஷயம் வருது, நீங்கள் இப்படியே இந்த கண்டென்ட் பண்ணிக்கிட்டே கூட இருக்கலாம். லைக் இதே மாதிரி நான் பிராண்ட்ஸ் கூட செஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நான் கண்டென்ட் ஏற்றிக்கிட்டு எனக்கு இதே ஒரு இன்கம் சைட்டில் வருது, நான் இப்படியே கூட போகலாம் அப்படின்னு. பட் இப்படியே வேணாம், நம்ம கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். அடுத்த விஷயம் செய்யணும் போது அது ஈஸி இல்லை. ஐ மீன் இதெல்லாம் செய்யும் போது வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும், இதுக்கு ஒரு டைம் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் போட்டு செஞ்சு நான் செய்கிறேன், நான் என் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காமல் வேறு செய்கிறேன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுக்கே ஒரு தேங்க்யூ வாழ்த்துக்கள். ஏன்னா அதான் சொல்கிறேன், இதிலேயே இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள்னால தான் நம்மளுக்கும் அது தெரியும். ஒரு விஷயம் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம், நம்ம அது வந்து வெளியேந்து ஆதரவு கொடுக்க நம்ம வேலையாக செய்யலை, நம்மளா அதை போட்டு செய்யணும்னா அதுக்கு எவ்வளோ செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறேன். இது வந்து நான் கெப்பாசிட்டி கொண்டு வந்து நினச்சா சின்னதாக கூட நான் ஆரம்பிக்கலாம், ஆனால் இல்லை பரவாயில்ல, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அடிச்சு தூக்கணும் எனக்கு அதுதான் என் மைண்ட் செட். நான் ரொம்ப வேறு மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். நம்ம வந்துட்டு லெவலாக வேறு மாதிரி செய்யணும் அப்படின்னு. அப்போ இதில் வந்து டிஜேலாம் எடுத்தது வந்துட்டு நான் இது உடைக்கணும் மைண்ட் செட்டை உடைக்கும். பொம்பளை பிள்ளை என்ன கேரக்டரோட என்ன பண்ண முடியாதா, பொம்பளை பிள்ளை என்ன பண்ண முடியாது, அந்த மைண்ட் செட்டை உடைக்கணும். ஸோ இனி எல்லா கேர்ளும் பண்ண மாதிரி இருந்துடக்கூடாது. அதெல்லாம் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறையா டாபிக் வச்சுருக்கேன். கவலைப்படாதீங்க, இதுவே இந்த ஷோ எப்படி போகும்னு தெரியல எனக்கு, பட் எப்படி போனாலும் அங்கேயே நின்றாதீங்க. ஏன்னா சில நேரத்தில் விஜய்க்கு பாருங்கள் மொதல் படமே ஃபெயிலியர் தான். ஸோ அந்த மாதிரி தான் சில நேரம் மொதல் அடி வைக்கிறதே பெரிய விஷயம், பட் அதில் உளுந்துட்டா கூட உட்காந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலும் அங்கேயே உட்கார்ற மாதிரி ஆளும் இல்லை, தெரியல அப்படி கண்டிப்பாக அடுத்தடுத்த பிளான் போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு. தயவு செஞ்சு முன்னும் போங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு அஸ்வினி வீடியோ பார்க்குற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது பார்த்தும் சிரிச்சன்றதோட நம்மளும் அஸ்வினி மாதிரி வரணும்னு நினைக்கிறது அது எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த முதல்ல நான் சொன்ன போது உங்களுக்கு இப்போ அதுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா ஏன் எல்லா கண்டென்ட் கிரியேட்டரும் கூப்பிட்டு வர அப்படின்னு, அதுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க, எவ்வளோ இன்புட் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி சில நேரத்தில் சும்மா நம்ம உடலை காமிச்சு லைக்ஸை சம்பாரிச்சுட்டு போயிடலாம், பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சரிங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே டேலண்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ இது ஒன்று சொல்லணும், இந்த டிக்டாக்ல வந்து இது ஒன்று ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஃபெயில் ஆனவங்கெல்லாம் வந்து கெதர் பண்ணுங்க, அடே பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது என்ன ஃபெயில் ரொம்ப பெருமையா? அப்போ கித்தா அடி பைப்படி வாங்கலை, அதுதான் வந்து கதை, அதுதானே கதை. அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் எங்க எல்லாம் அதெல்லாம் இல்லை. டீக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி தூக்கி விட்டுறது. எங்க அம்மா கெத்தால் அடிப்பாங்க, பையனுங்கெல்லாம் ஒன்றும் பயங்கரமா வாங்கியிருப்பீங்க, இரும்புல கூட வாங்கியிருப்பாங்க அப்பா கிட்ட. நாங்களாம் அந்த அளவுக்கெல்லாம் போல, எங்க அப்பா என்னை அடிச்சதே இல்லை. நான்லாம் நம்ம கதையெல்லாம் சொன்னோம்னா போலீஸே வந்துடும், போலீஸ் வந்துடும். ஆனா இப்பெல்லாம் வந்து போலீஸ் நேரம் தேடி இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆயிருச்சு. இப்பெல்லாம் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்களை டச் பண்ண பிள்ளைங்களை அடிச்சிட்டிங்க, அப்போல்லாம் ரோத்தான் தான், அப்போல்லாம் பையன் இப்படி வாங்குவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு அந்த டிகிரி அது வந்து அந்த அந்த ரிசல்ட் வந்து எஸ்பிஎம்ல ஃபெயில் ஆனவங்களாம் அடி பண்ணுங்க, ரொம்ப முக்கியம் கிடையாது, படி. அதுலேருந்து என்ன தெரியுது, நீ வந்து ரீசீட் பண்ணு எஸ்பிஎம்னு தெரியுது, படி. அது பெருமை இல்லை, கிழிச்சு போட்டு மறந்துட்டு படி உட்காந்து. இது நல்ல வேலை என்னை கூப்பிட்டாங்க, பேச முடிஞ்சிச்சு, பிச்சிருவேன். ஸ்வினி என்னால் முடியல ஸ்வினி, அது உங்களுக்குள்ளே ஒரு கேரக்டராக வாழுது அப்படின்னு. இந்த ஸ்பைடர்மேன் ஒரு கேரக்டர் உள்ளுக்கு வெண்ணம் இருக்குன்ற மாதிரி உங்களுக்குள்ள அந்த டூர்னு ஒரு கேரக்டர் அடிக்கடிக்கு அது வெளியே வந்து காமிச்சிட்டு போகுது அப்படின்னு. இல்லை உண்மையா இது ஒரு விஷயம் இரிட்டேட் நீ பண்ணிச்சு. இதுக்கு நான் ஒன்றும் வீடியோ போடல, போடுங்க. இந்த சமுதாயத்துக்கு அந்த வீடியோ தேவை, அதை நீங்க போடுங்க அப்படின்னு. கிளம்புதுங்க, பொறுமை ஐம்புலங்களை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு. ஓகே தமிழ் ஸ்கூலா நீங்க? இல்ல வேற லெவல் அஸ்வினி அப்படின்னு. அதாவது நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா சக்குன்னு என்னது செக்மெண்ட் 1 வந்து கட் ஆகி நம்ம செக்மெண்ட் 2 கொண்டோம் அப்படின்னா. ஏன்னா அலை கடல் போல அஸ்வினி வந்து நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்க தான் நடுவில் புது நிப்பாட்ட வேண்டியதாயிருச்சு. இல்லைன்னா நான் பேசுவேன் என்ன விடுங்கன்ற மாதிரி
அவங்க வந்து அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கு, இந்த எடுத்துக்கோ கண்டென்ட் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னு. நீங்கள் ஆக்சுவலி என்ன கேட்டால் நீங்கள் நாலுலேருந்து மாறிடுங்க. நீங்கள் இந்த மோட்டிவேஷனல் இந்த ஸ்பீச்சு அந்த மாதிரி இந்த பயணங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக என்னை கூப்பிட்டுருக்காங்க ஸ்கூலில் 8ஆம் மாதம் போல் தமிழ் ஸ்கூல் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே 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 போங்க, அது ஆட்னிச்சிங்க அந்த புள்ளிங்க அப்படின்னு, இதுதான் வாங்க போதுங்க அப்படின்னு. உங்களுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும், என்னது மலேசியா பாண்டுன்னு வைக்கலாம். பாண்டு தெரியுமா உங்களுக்கு? பி பாண்டு, பாண்டு ஆக்டர். அவர் வந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறையா. அந்த இவங்க கில்லியில் இருப்பாங்கல்ல சார், ஃபயர் மாதிரி இருந்தான் சார், அவன் ஃபயர் மாதிரி இருந்தான் சார், அவர் ஞாபகம் தான் வருது எனக்கு. ஏன்னா அவர் தான் இப்படி பேசாமே அப்பா அந்த அப்படின்னு அந்த நாக்கிலே ரியாக்ஷன் கொடுப்பாரு. எனக்கு உங்களுக்கு உண்மையாக மலேசியா பாண்டு என்று இன்று மேல் உங்களை அழைப்பார்கள் அப்படின்னு. ஓகே ஓகே, நம்ம 2வது ரவுண்டுக்கு வந்து எப்பயுமே ரேபிட் ஃபயர்லாம் வச்சுருப்போம் அஸ்வினி, அதெல்லாம் பட் அது பழைய காலம். ரேபிட் வரவங்களே ஆல்ரெடி பதிலோட ப்ரிப்பேராக வராங்க. ஸோ ரேபிட் ஃபயருக்கு மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதனால தான் இனிமேல் நான் என்ன செஞ்சிட்டேன், நம்மளோட ஷோவோட ஆதிகால ஆடியன்ஸாக இருந்தால் தெரியும், பட் மொதல் 2-3 எபிசோடில் இந்த கார்டை எடுத்து வந்தேன். இந்த கார்டில் வந்து பல விஷயங்கள் கேள்வியாக இருக்கும், இந்த டாஸ்க் அந்த மாதிரிலாம் இருக்காது, வந்து வித்தியாசமான கேள்விகளாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு. இது ஆரம்பத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பட் அதுக்கப்புறம் வரவங்களாம் கேள்வியே புரியல அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இப்பாட்டி நம்ம ரேபிட் ஃபயருக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் திரும்பி எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு ஒரு கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். பட் அந்த அர்த்தத்தெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நீங்கள் நேராக காட்டு எடுங்க, உங்களுக்கு அர்த்தம்லாம் தேவையில்லை, நீங்கள் நேராக களத்தில் இறங்குங்க அப்படின்னு. இதுதான் காட்டு, ஸோ இதை நம்ம எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு. எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க, நான் படிக்கிறேன். பச்சையா? ஓகே, 3 கார்டு நம்ம விளாடுவோம். ஓகே, விச் ஃப்ரெண்ட் வுட் யூ கால் டு ஹெல்ப் பெரி டவுன் த பாடி? நீங்கள் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டீங்க, இப்போ அந்த பாடியை மறைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவீங்க? எவனையும் நம்ப முடியாது, எல்லாரும் மாட்டி விட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருப்பீங்க அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு ஒருத்தர், பீட்டர்னு. அவன் தான் அந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் உதவுவான், அதனால நான் உன்னைய கூப்பிட வந்துரு. நினச்சிப்பா என்னை பார்த்தா என்னோட கிரிமினல் மாதிரியா இருக்கு நினைப்பான், வந்துடுறா. பட் அவர் ஓகே இல்லை, பாடியாக இருந்தாலும் கூட கேள்வி கேட்காம வந்து உதவி செய்வார்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அஸ்வினி கால் பண்ணிச்சுன்னா போய் உதவி மாதிரி செய்வோம், ஏன் கால் பண்ணிச்சுன்னு அப்படி கேட்டுக்கோம் அப்படின்னு நினைப்பாரா? ஏன் அந்த மாதிரி பண்ணி தொலைச்சேன்னு முதல் கேட்டு என்னென்ன கேட்கணுமோ கேட்டுட்டு இரு நான் வர அங்கே நில்லுன்னு சொல்லுவான். சொல்றேன் நான். பட் ஓகே இல்லை ஆல்ரெடி, பட் இருந்தாலும் ஓகே நீங்கள் அவ்வளோ நேரம் யோசிக்கல, அப்போ ஒரு மைண்ட் செட்டில் பின்னால் வச்சிருக்கீங்க. அவர் எப்படிப்பட்ட கிரிமினலாக இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒன்று, பட் நீங்களும் யோசிச்சு வச்சிருக்கீங்க போல, என்னைக்கா ஒரு நாள் வாழ்க்கையில் நினச்சா நம்ம பீட்டருக்கு தான் அடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா எந்த அழுகிறதா இருந்தாலும் எல்லாமே அவன்கிட்ட தான் சொல்லி அழுவேன், அதனால வந்துடுறா. 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, வேற லெவல். பீட்டரும் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்துக்கணும். அதாவது நம்ம இதுக்கு பிரச்சனைன்னு போனுச்சுன்னா நம்மள தான் இழுத்து விட்டுருவோம் அப்படின்னு. பட் இந்த இடத்துல நீங்களாம் ஒன்று கவனிக்கணும்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா கொலை பண்ண கூட அஸ்வின் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு. நீங்க அதுக்கு பத்தி ஒரு கிராயிலும் நான் கொலைலாம் பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி ஏதாவது பதில் வரும்னு நினைச்சேன். நான் பீட்டரை கூப்பிடுவாங்க அப்படின்னு, நேரா அடுத்த கேள்விக்கு போய் அடுத்த பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. ஓகே, இது வந்து SOSன்னு வரும் அப்படின்னு. when you were a child how did you imagine adulthood and how does that compare to நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களோட நீங்கள் எடால்ட் ஆகும்போது என்னவா இருப்பேன்னு நினச்சிங்க, அண்ட் இப்போ அதுக்கும் இதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு? நிறைய பேருக்கு நிறைய விஷயம்லாம். ஆமாம், நீங்கள் என்னவா நினச்சிங்க? எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நானும் டாக்டராக ஆகணும்னு ஆசை. எங்கள் அப்பா ஆப்பி ஸ்டெத்தோஸ்கோப்லாம் மாதம் விளையாடும்போது அது ஒன்று வாங்கி கொடுப்பாரு. டாக்டரா ஆனேன் கடைசியாக பார்த்தீங்களா, சொன்னேன்லப்பா அப்பயே சொன்னேன்ல, அதுதான் சும்மா இருக்கணும். இல்லை, நான் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை. ஒரு வயசு வர ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது டாக்டர் நம்ம ஆக மாட்டோம்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சிருச்சு, இன்ஜினியர்னு சொன்னிச்சு, அப்புறம் ஒரு பிஸ்னஸ் உமன்னு சொன்னிச்சு. இதான் ஆக போகுது போல. அதுதான். ஸோ இப்போ இதில் தான் நீங்கள் அப்படி, பட் இப்போ இருக்கிறதுல நான் இப்போ எந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 9லேருந்து 6 அங்கிட்டு வந்து பிஸ்னஸ் முடிஞ்சு. ஓகே, பட் எந்த ஃபீல்டு அந்த உங்கள் ஒர்க் வந்து? நான் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் லாஜிஸ்டிக்கில். அது கூடிய சீக்கிரம் அது வேலையை நான் ரிசைனே பண்ணிட்டேன். ஃபுல்லாக இதில் இறங்கலாம் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வேறு ஸ்டாண்ட் அப் காமெடிலாம் பண்ணுறீங்க, அது ஹிட் ஆயிடுச்சுன்னா வெளிநாட்டுக்குலாம் போகலாம் அப்படின்னு. டைம் வேணும் நம்மளுக்கு. ஓகே ஓகே, நைஸ். ஓகே, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு. நைஸ். நான் கூட உண்மையாக வாழ்க்கையில் சின்ன வயசாக இருக்கும்போது அப்போலாம் யோசித்தேன், டாக்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், என்னது போலீஸ் ஆகணும்னு. இஷ்டத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நிறைய யோசிச்சிருக்கேன் அப்படின்னு. ஒரு கலர் ஜிங்கிச்சான்னு ஒரு கலர் அப்படின்னு. வாட் ஆர் த டெய்லி ரிச்சுவல்ஸ் யூ ஸ்வேர் பை அண்ட் திங்க் எவ்ரி ஒன் எல்ஸ்? நீங்கள் பண்ணுற ஒரு டெய்லி ரிச்சுவல் தட் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணால் வாழ்க்கையில் நல்லது அப்படின்னு. ஓகே ஓகே இல்லை, பதில் தான் வேணும். ஓகே, நான் பண்ணுறது
சிரிக்கணும், நல்லா ஸ்மைல் பண்ணணும். இந்த காலையிலே இந்த முகத்தை சில பேர் வந்து சிரிச்சா அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து, ஏன்னா அன்றைக்கி நாள் அது அப்படியே போயிடும். கீப் ஸ்மைலிங், என்ன இருந்தாலும் கீப் ஸ்மைலிங். ரெண்டாவது பி போல்டு, ஆம்பளையோ பொம்பளையோ பி போல்டு. பாய்ஸும் சில பேர் வந்து இந்த சில விஷயத்தில் எமோஷன்ஸாக இருப்பாங்க, ஏதாவது பண்ணிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் டேக் எனி திங் பர்சனல். நம்மளுக்கு நிறையா இருக்குது, நம்ம வேலை பண்ணுற வேலை. ஒரு சின்ன பிரேக்கப்கெல்லாம் அந்த லைஃப்பை முடிச்சுக்கிட்டு அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, அடுத்த கட்ட வாழ்க்கை இருக்குது. ஸோ அதனால் பி போல்டு. என்னை மாதிரி போல்டாக இருங்க, சேராக இருங்க, ஃபன்னாக இருங்க. நீங்கள் உங்களை போல்டாக எப்படி ஆக்கிக்கிட்டீங்க? அதுக்கு ஏதாவது பதில் பேசுறது, பதில் பேசுறது. நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பதில் வந்து என்ன மாதிரி கொடுக்குறோன்னு இருக்குது. நோ எனி ஆஷா பேசுறது அந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் சொன்னேன்ல கொஞ்சம் முன்னுக்கு அந்த அங்கிளுக்கு எப்படி பதில் கொடுத்தேன்னு, அந்த மாதிரி நீங்கள் அவருக்கு திரும்பி. அதான் சில பேருக்கு அது சக்குன்னு வராது பாருங்க, அவங்களுக்குலாம் என்ன லைக் எப்படி இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு சக்காஸ்டிக்கா அப்படி சிரிச்சிருங்க, ஓடிடுவானுங்க. அதை பண்ணிருங்களேன், ஓடிடுவாங்க. நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க நம்ம கூட இருப்பாங்க, தெரியாதவங்க ஆஹா ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நான் ஓடிடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து போல்டாக இருங்க, கீப் ஸ்மைலி. இது வந்து நான் எப்பயுமே டெய்லி ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுப்பேன். இன்றைக்கி என் நாள் வந்து ஃபன்னாக போகணும், ஹாப்பியாக இருக்கணும். நான் கீப் பாசிட்டிவாக இருக்கணும். என்னால் முடியும்னு மட்டும் நினைங்க பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு நம்ம ஒரு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றது, அதுவும் ஒரு காரணம் தான் அந்த ஸ்டாண்டப் காமெடி நான் பண்ணுறது. ஸோ லைவாக பண்ணோன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பண்ண அந்த ஒரு சிந்தனை வந்துச்சு. அடுத்தடுத்து கட்டம் போகணும். அடுத்த கட்டம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போவீங்கன்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சு வச்சுட்டேன், அடுத்த ஒரு இந்த வருஷத்தில் எங்கெங்கே போயிடணும்னு யோசிச்சு. ஆமாம், உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கிற ஆள் தான். அண்ட் ஆல்சோ அந்த பிளானை விடுற மாதிரியும் தெரில. லைக் நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணி போகண்டேன் அப்படின்னு ஆல்ரெடி பாதி கடல் வந்துட்டீங்க. ஸோ பாதி தான் கஷ்டம், செகண்ட் பாதி வந்து ஆல்ரெடி இந்த வந்து அனுபவத்துலேயே மிச்ச பாதியை கடத்தலான்னு கண்டிப்பாக கடந்து நான் ரொம்ப கடந்து வந்துட்டேன் ஆமாம் பர்சனல் லைஃப்பில். அதனால் வந்து இது வந்து எனக்கு ஓகே, நான் போயிடுவேன். ஓகே, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஆக்சுவலி உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் எனக்கே அந்த நம்பிக்கை இருக்குது நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு. ஸோ நன்றி அஸ்வினி, ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு உண்மையாகவே. நீங்கள் வந்து அதான் நான் சொன்ன ஆரம்பத்தில் பண்ணும்போது நான் வந்து ஒரு மைண்ட் செட்டோடு வந்தேன். பட் நான் மற்றவங்ககிட்ட சொன்னல, அதாவது இந்த ஷோ முடியும் போது நீங்களும் அஸ்வினி ஃபேன் ஆகிடுவீங்களே. ஆக்சுவலி நானே ஒரு லைக் ஏன் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. நான் பார்த்த அஸ்வினி வேறு, அதுக்கப்புறம் நான் நினச்ச அஸ்வினி வேறு, பட் இருக்கிற அஸ்வினி உண்மையாக நிஜத்தில் வேறு அப்படின்னு. உங்களுக்குள்ளே நிறையா ஒரு லைக் அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நிறையா அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குது. லைக் எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் சும்மா கேட்குறான்னு செய்யாமல் நான் அது உண்மையாக செய்யணும், 100% செய்யணும் அப்படின்னு. ப்ளஸ் என்ன செய்யணும், எது செய்யணும், எப்போ செய்யணும்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் அது ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லும் போது லைக் யூ பிளான்டு லைக் ஓகே நான் மக்களை சிரிக்க வைக்கணும் ஓகே அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டீம் அதுக்கு செட் பண்ணி நான் அதுக்கு செலவு பண்ணி நான் காசு போட்டால் தான் வருன்ற மாதிரி. and நீங்கள் சொன்ன மாதிரி டிஜே, அது ஒரு பெரிய இடம், சின்ன இடமா சும்மா ஒரு 10 பேரில் ஆரம்பிப்போம், 20 பேருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நேராக ஒரு பெரிய இடத்த எடுப்போம் அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைக் சீனவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் பெருசாக நல்லா ஃபுல் பேக்கேஜோடு ஆரம்பிப்பாங்க. எதை ஆரம்பித்தாலும் நம்மள மாதிரி நம்ம ஆளுங்கிட்ட வந்து பண கஷ்டமாக அது இருக்கிற அந்த கொன்சன்ட்ரேட்னால எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ரொம்ப வந்து கொன்சோலிடேட்டாக செய்வோம். ரொம்ப நம்மளால் இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு 5 விஷயங்கள் போட்டு தான் நம்ம செய்வோம். அது வந்து நம்மக்கிட்ட இது மினிமமாக ஆரம்பிப்போம், அதில் ஆரம்பித்தாலே போதும், போக பார்த்துக்குவோம், அந்த மாதிரி வைப்போம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே அந்த ஃபுல்லாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் உங்களோட ஸ்டாண்டப் ஷோவும் இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் முடிஞ்சால் டைம் இருந்தால் நானும் வரேன். நான் போன எபிசோடில் கூட சொல்லியிருந்தேன், இப்போ கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு, ஏன்னா நான் அப்பாவாயிட்டேன். ஸோ பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கே டைம் முடியல. புரியுது. ஆமாம், ஸோ என் வாழ்க்கையில் நானே அங்கே ஒரு கண்டென்ட் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ டைம் இருந்துச்சுன்னா நான் அது கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். பட் நான் ஐ ஹோப்ஃபுல்லி லாட் மோர் பீப்புள் கோ டு யுவர் ஷோ அண்ட் அந்த ஷோ சக்ஸஸ் ஆகி இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வேலை அந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் அந்த மாதிரி விஷயங்களும் சால்வ் ஆகி வாழ்க்கையில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு விஜய் மாதிரி ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஓகே கண்டிப்பாக அப்படின்னு நடந்தால் நல்லது தான். கல்யாணத்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் வரோம். ஓகேவா? அங்கே வச்சு என்ன கேட்பீங்க போல அப்படின்னு நீ என் இடத்துக்கு வேடா விஜயா அப்படின்னு கேட்பேன். அப்படிதான் கேட்பேன். ஓகே இல்லை விஜய் மாதிரினாலும் குணத்தில்னு வச்சுக்கோமே. அதான் அப்புறம் அவரும் கேட்டாருன்னா இது த்ரிஷாவா அப்படின்னு. அது உண்மைதான். கேப்பியா ஃபியூச்சர் கேட்குறேன், தயவு பயமுடுத்தாதீங்க, ஓடிடுவானுங்க. நல்ல ஆம்பளை பையனா வாங்க பேசுங்க. நான் நல்லா பேசக்கூடிய ஆள் தான், நல்லா பேசுவேன், அப்புறம் மாறுவேன், அதெல்லாம் பயப்படக்கூடாது.
பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கன்றது அப்படி எப்படி பயப்படாம இருப்பானுங்க அவனுங்க அப்படின்னு. நல்ல பிள்ளை தான், நல்ல பிள்ளை. ஓகே ஓகே பேசலாம். ஜஸ்ட் ரியாக்ஷன் தான் அப்படி, மனசுக்குள்ள நல்ல குழந்தை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நம்பி வாங்க, சந்தோஷமா போங்கன்ற மாதிரியே. இல்லை இல்லை வாங்க நம்ம அஸ்வினி ஷோக்கு போங்க, நல்லா கலகலன்னு சிரிச்சுட்டு இருங்கன்ற மாதிரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அஸ்வினி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க. நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் போய் எப்படி பரவ போகுது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்படியா? அப்படி சேரட்டும், அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு. நம்ம சேவை மக்களுக்கு தேவைன்ற மாதிரி போய் சேரட்டும், போய் அவங்களும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. எதிர்பார்த்த கேள்விலாம் வந்துச்சா? ஏன்னா ரொம்ப கேள்வியில தான் கொண்டு இருந்தீங்க. எதிர்பார்த்த கேள்வி எல்லாமே வந்துச்சு. ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு அன்பு, அப்புறம் போல்டு, நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கணும். கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி. இது வந்து நான் என்னை உட்கார வச்சுட்டாங்க நான் சொல்ல, இது எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குங்கிறத நான் சொல்கிறேன் கேமராமேனுக்கு. எதை நீங்கள் பார்த்தாலும் கண்டென்ட்டை தயவு செய்து கண்டென்ட்டாக பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இந்த மாதிரி வளர்கிறாங்கன்னா முடிஞ்சால் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல பலமாக சப்போர்ட்டிவாக இருங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலாங்கிறது மைண்ட் போய் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவாங்க. அதனால இதை தான் பண்ணணுங்கிறது பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்காதீங்க. இதை நீ பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும், பண்ணு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணு, ஆனால் உன் லைஃபு தீங்கு இல்லாமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டு அவங்கள நீங்கள் வளர விடுங்க. கண்டிப்பாக நல்லா வளருவாங்க. இதுதான் வந்து இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். சக்குன்னு ஒரு கருத்தூசி போட்டிங்க அப்படின்னு இவ்வளோ கலகலன்னு பேசிட்டு. பட் ஓகே நைஸ். ஸோ அதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கோம். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த எபிசோட பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சொல்லிடுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எஸ், இந்த சேனலை வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய டேலண்டட்லாம் வரப்போகிறாங்க. உங்கள் வீட்லேயும் டேலண்டட் இருக்காங்க அப்படின்னா டிஎம் பண்ணலாம்ல? எஸ், டிஎம் கூட நீங்கள் பண்ணலாம். இவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. அழகாக சொல்லிடுங்க. எனக்காக ஒன்று பண்ணுங்களேன், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நல்லா இருக்குல்ல, நல்லா உட்காந்துக்கிட்டு எல்லாம் பெரிய சட்டாப்பிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு. எஸ், இந்த எபிசோட் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நம்புறேன். அடுத்த வாரம் திரும்பி இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட நான் திரும்பி இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டு கஷ்டங்க, இந்த மாதிரி கெஸ்ட் இல்லைனாலும் வேறு மாதிரி கெஸ்ட்டோட நான் திரும்பி வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய், see you.